நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொன்னல அறிவிப்புகள் வருகிற புதன்கிழமை நமக்கு அமாவாசை கொடுவை உண்டு. அதே சொல்லி கட்டுரைகளையும் கொண்டு வாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் நல்லவையா அது மாத்திரமில்லை, இன்றைக்கி சாயந்தரம் நம்ம ஒரு குழு வருகிறார்கள் சுவிசேஷம் சொல்லும்படி. ஸோ அவரோடு கூட நானும் கூட இந்த பகுதியில் சுவிசேஷ ஊழியத்துக்கு செல்ல போகிறோம். அன்றைக்கி 12 பேர் வந்தாங்க. இன்றைக்கி ஆட்கள் குறைவானதும் நம்ம ஒரு 6 அவங்களே ஒரு 4-5 பேர் வருவாங்க. நாம் ஒரு 4-5 பேராக கடந்து சொல்லுவோம். இல்லையா சொல்லுங்களேன். கர்த்தர் நாம் மகிமை பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கடந்து சொல்வோம். கர்த்தருடைய நாம் மகிமை பண்ணுவோம். இல்லையா சேற்பட்டில் சர்வீஸை காலையிலே முடிச்சுட்டோம். இல்லையா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்கள். ஸோ அடுத்த வாரம் அவர்கள் நம்மளோட கூட கடந்து கொள்வார்கள். சரி, இந்த வாரம் கர்த்தருடைய வார்த்தை நிறைய கடந்து சொல்லுவோம். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். உபாகமம் 28. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. 2 காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்குது. நம்பர் 1, கர்த்தர் உன் களஞ்சியங்களும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உன்னை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நம்பர் 1. 2ஆவதாக, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தேசத்தில் வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்குன்னு ஒரு தேசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜனவரி 26 குடியரசு தினம். அல்லேலூயா. ஸோ நம்ம வரும் வருஷம் இந்த குடியரசு தினத்தில் ஒரு மீட்டிங் போட்டு தேசத்துக்காக தெரிவிப்போம். இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினால நான் அதை செய்ய முடியல. கடந்த வருஷமும் செய்து ஆசீர்வாதமாக என்னோட கிருபை அந்த மலையில சொல்லுங்களேன். ஸோ இந்த வருஷம் நாம் அதனால் நம்ம வாக்குத்தத்த செய்தி கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஸோ அதனால் இந்த வாரம் நாம் இதை தியானிக்கிறோம். வாசிக்கலாம். மறுபடியும் வாசகத்தை. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு என்ன கட்டளையிடுவாரா? ஆசீர்வாதம் கட்டளையிடுவாரா? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை நல்ல காரியங்க. ஒன்று நம்மை ஆசீர்வதிப்பார்கள், 2வது தேசத்தை ஆசீர்வதிப்பார். தேசத்தோட ஆசீர்வாதம் நம்முடைய ஆசீர்வாதத்தில் கலந்திருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதம் தேசத்துடைய ஆசீர்வாதத்தில் கலந்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, நீ உனக்கு கொடுக்கும் தேசத்துல உன்னை. அப்போ ஈசாக்கு சொல்றான், அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று, எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு போறாங்க. ஈசாக்கும் வெளியே போகணும்னு நினைக்கிற நேரத்துல ஆண்டுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகுது. ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தரவனை ஆசீர்வதித்தனால் அவன் 100 மடங்கு பலனை பெற்றான், ஐஸ்வர்யனாகி. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்வார், நீ இந்த தேசத்துல வாசம் பண்ணு, உன்னோட கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ அந்த தேசத்துல நீ இரு என்று சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சமும் வறுமையும் உண்டாகும். அந்த தேசத்தை விட்டு போகலாம்னு நினைக்கும் போது கர்த்தர் அதற்கு எதிர்மாறமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த பஞ்சத்துல அவனை அழித்து போட இல்லை, அந்த குறைவு அவனை அழித்து போட இல்லை, அவனை அந்த தேசத்திலே வைத்து ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இங்க சொல்றாரு ஆண்டவர், உனக்கு கொடுக்கும் தேசத்துல உன்னை. நமக்கு இந்திய தேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்திய தேசம் நமக்காய் தேவன் கொடுத்திருக்கிற ஈவாய் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசம் இல்லை? அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு குடியரசு தினத்தை கொண்டாடுறதுனால இந்திய தேசத்தை நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்துல நிச்சயமாய் இருக்கிறோம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை மறுபடியும். ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உனக்கு கொடுக்கும் தேசத்துல உன்னை. அல்லேலூயா சொல்லுங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு சினிமா படவிழா நடந்தது. லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் ஹாலிவுட். உலகத்துல ஹாலிவுட் படங்களை எடுக்கிற இடம் தான் லாஸ் ஏஞ்சல்ஸ். அல்லேலூயா. ஒருத்தர் உச்சகட்ட பணக்காரனா பில்லியனரா தான் அவனுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல கண்டிப்பா ஒரு வீடு வாங்கி.
அதே சொல்லுங்களேன். அந்த பகுதியில் ஒரு கணக்கெடுப்பு நடத்தும் போது ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் உலகத்தை உண்டாக்குனது யாரும் சொல்லும் போது எதையோ காரியங்களை சொன்னார்களோ, ஒரே ஒரு காரியம், இந்திய தேசத்தில் யார் இந்த உலகத்தை உண்டாக்குனது யாருன்னு கேட்டால் இது அது சயின்ஸு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு காரியம், கடவுள்ன்றதுல ஜீரோ இருந்தது. ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்களை சொல்லி அவங்க சிரித்து விளையாடினாங்க. அடுத்த நாள் லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து அமெரிக்காவில் தீப்பற்றி இருக்குது. அதில் சொல்லுங்களேன், என்னைக்கு ஒருத்தர் நிர்பந்தப்படுத்துகிறாங்களோ கர்த்தர் இல்லைன்னு சொல்லுறாங்க, அந்த தேசத்தில் தேவ கோபம் பற்றி லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதி முழுக்க மில்லியன்ஸான பணங்கள் கொட்டி கட்டப்பட்ட வீடுகள்லாம் எரிஞ்சு போச்சு. இன்னொரு விஷயத்தில் இன்னைய வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்குது அமெரிக்கா தேசத்தில். அதில் சொல்லுங்களேன், இன்னைய வரைக்கும் அமெரிக்கா தேசத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதி எரிஞ்சிருக்கு காட்டு தீயினால். ஒரே ஒரு வீடு மட்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட வீட்டில் சேதம் இல்லாமல் தப்பித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமான்னு சொல்லி சரி கர்த்தருக்கு மகிமைண்டாங்க. அப்போது இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் கர்த்தருடைய கோபம் பற்றி இருக்குது. மர்லின் மன்றோ உலக புகழ்பெற்ற அழகி, ஒரு சினிமா நாயகி, அவருக்கு பயங்கர கூட்டம் கூடும். பில்லி கிராம் பெரிய சுவிசேஷகர், 99 வயசில் இறந்தார். அமெரிக்க தேசம் இவரை மாதிரி தீர்க்கதரிசி யாருமே சுவிசேஷகர் யாரும் இல்லை என்று சொல்கிற தலைவர்கள்லாம் அவர் பெரிய தீர்க்கதரிசி. சினிமா நடிகக்கூடிய அரசியல்வாதியோட இவருக்கு கூடுகிற கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த பில்லி கிராம் இருக்கிற தேவன் பேசி மர்லின் மன்றத்தில் போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னு சொன்னார். சுவிசேஷத்தை சொல்ல இவர் போகும்போது அந்த அம்மா டைம் கொடுக்கல. ஏசு கிறிஸ்துக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்ட்டார். இல்லைங்க சொல்லுங்களேன், ஏசு கிறிஸ்துக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் குளியலறையில் நிர்வாணமாய் மறித்து போயிருந்தார். இல்லைங்க, ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளும் கொடுத்து கொண்டே தான் இருக்குது. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? அவர்கள் அதை தவற விடுகிறார்கள். இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் தேசத்தில் ஆண்டவருடைய கோபம் பற்றி இருக்கிறது. ஒரு பக்கம் டொனால்டு ட்ரம்ப் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறவர் இன்றைக்கு ஜனாதிபதியாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இல்லையா, இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறவர் கர்த்தர் சமூகத்தில் வைத்திருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. நல்ல காரியம், தேசத்தின் மேல கோபம் மூடாதபடிக்கு நாம் நிற்கும் போது அது கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். இல்லையா, அந்த வேதம் என்ன நமக்கு திட்டமும் தெளிவா ஒரு காரியத்தை சொல்லுகிறது, தேசத்தையும் ஆசீர்வதிப்போம் உங்களையும். இல்லையா சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பேசுறாரு. என்ன சொல்றாரு, நீ கைது செய்கிற வேலையை நான் ஆசீர்வதிப்பேன், இரண்டாவதாக உன்னை சார்ந்திருக்கிற தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். குடியரசு தினத்தில் இருக்கிறோம், தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் கடனாளிகளாக இருக்கும். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றேன். ஒரு 26 கூட மிஸ் பண்ணது கிடையாது. ஒரு 15 ஆகஸ்ட் 15 மிஸ் பண்ணியிருப்பேன், 26 நான் மிஸ் பண்ணதே கிடையாது. அது இல்லையா, எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க. ஏன் மிஸ் பண்ண மாட்டோம்னா அந்த நாளாக நம்ம தேசத்தை நினைவு கூறாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாக்குத்தத்தத்தை எடுக்காம இந்த செய்தி எடுக்கிறோம். இல்லையா சொல்லுங்களேன். அப்போ நம்ம தேசத்துக்கு எவ்வளவு கடனாளிகளாக இருக்கிறோம் வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம், நாம் தேசத்துக்காக ஜெபிக்கணுமா? 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து, நல்ல பண்ணுங்க, ஆண்டவர் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு, என் ஜனத்துக்கு என்ன அனுப்பும்போது கொள்ளை நோய. நான் ஒருவேளை மழை இல்லாதபடி உங்களை பஞ்சத்தில் வச்சிருந்தேன்னா, மழை இல்லாதபடி பஞ்சத்தில் வச்சிருந்தேன்னா, இரண்டாவதாக இந்த வெட்டுக்கிளிகளை அனுப்பி உன்னை அழிக்கிறதுக்கு நான் யோசித்தேன் என்றால், ஒருவேளை கொள்ளை நோயை நான் அனுப்புனா, நல்ல கவனிக்க, ஏன் நாமம் தரிக்கப்பட்ட, இயேசு கிறிஸ்து நாமம் தரிக்கப்பட்ட புறஜாதி கிடையாது. இந்தியாவில் 130 கோடி இருக்கிறாங்களா ஜனங்க. அல்லையா சொல்லுங்க. இந்த பேசுகிற நேரத்தில் 10 குட்டி போட்டுருப்பான், 10,000 குட்டி போட்டுருப்பான். அல்லையா. அப்போ
ஒரு நிமிடத்துக்கு 2000 பேர் சாகுறானா 10,000 பேர் போடுகிறானா, இல்லையா? குத்து மதிப்பா சொல்றாங்க. அப்ப இந்திய தேசத்துல என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள், ஆண்டவர் உரிமையை யாரை தான் சொல்றாரு? நம்மள தான் சொல்றாரு. என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள். இந்து கிடையாது, முஸ்லீம் கிடையாது, இல்ல ஆண்டவர் இல்லைன்றவன், கடவுள் இல்லைன்றவன், எல்லாம் கடவுள்னு சொல்ல, என் ஜனங்கள் குறிப்பிட்ட ஆண்டவர் சொல்ற, என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்ன பண்றாங்களா? ஜபம் பண்ணி எதை தேடுறாங்களா? என் முகத்தை தேடினா. நல்லா கவனிங்க, என் ஜனங்க தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்களோட பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவங்க பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு என்ன கொடுப்பாரா? சொல்லுங்க, அந்த தேசத்துக்கு என்ன கொடுக்கிறாரா? சேமத்தை கொடுக்கிறார். எப்போ அவர் ஜனங்கள் அவரை தேடி அவரை தாழ்த்தி அவர் முகத்தை தேடும் போது அந்த தேசத்துல சேமத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசம்? எந்த தேசத்துல? அந்த தேசத்துல இந்திய தேசத்துல படிக்கல. இப்ப படிக்க உண்மை தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவங்க பாவத்தை மன்னித்து இந்திய தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கு. இப்போ இந்திய தேசத்துக்கு சேமம் உண்டாக எந்த ஜனத்தை தேடுறாரு? சொல்லுங்க, நம்மளதான் தேவை. யார நாமம் தெரிவிக்கப்பட்டவன்? இயேசு என்ற நாமத்தை விசுவாசிக்கிறவன், இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நம்புறவன், இயேசு நாமத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்ம கிட்ட சொல்ற, நீ தாழ்த்தினா உன் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்ணை மூடி ஜெபிக்க போறேன். இந்திய தேசத்துக்கு அப்படியே கையை உயர்த்தி எல்லாம் ஆயத்தோடு இந்திய தேசத்துக்காக சொல்லிக்கிறேன். எல்லாம் என் தேசத்தை ரட்சிங்க ஆண்டவர், என் தேசத்தின் மேல கரம் இறங்கட்டும், என் தேசத்தின் மேல உடைய கிருபை இறங்கட்டும், என் தேசத்தின் மேல உடைய அபிஷேகம் இறங்கட்டும். எல்லாம் ஆயத்தோடு கிடைக்கும். ஆவிலிருந்து நாம் செபிக்க போகிறோம். ரீமானமா சொந்தராமனா ஆண்டவரே, என் தேசத்துக்காக நான் எங்களை தாழ்த்துகிறோம், என் தேசத்துக்காக உடைய முகத்தை தேடுகிறோம், என் தேசத்துக்காக கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. கேட்கக்கூடாதபடிக்கு உன் செவி மந்தமாகவில்லை, ரட்சிக்க கூடாதபடி ஒருத்தர் கூட சும்மா இருக்கக்கூடாது. இந்த தேசத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாங்க, எனக்கு கொடுத்திருக்கிறாங்க, நமக்கு கொடுத்து எல்லாம் வாய்ப்பு கத்த சமூகத்துல என் தேசத்தின் மேல உங்களோட வலது கரம் இறங்கட்டும், என் தேசத்தின் மேல உங்களோட பராக்கிரமத்தின் கரம் இறங்கட்டும். இந்திய தேசத்தை ஆளுகிற வானமளத்துல பொல்லாத சேனைகள் ஆவிகள் உடைப்பட்டு போகட்டும், அந்த லோகாதிபதி கிரியைகள் அழிந்து போகட்டும், பிசாசின் நுகங்கள் முறிந்து போகட்டும், சாத்தானுடைய தந்திரங்கள் முறிந்து போகட்டும், உட்கிறவர்கள் கட்டோடு ஒளிந்து போகும் சொல்ல எல்லா ஆவிகள் நிரம்பி இன்னைக்கு நம்ம ஜெபிக்கத்தான் வந்திருக்கிறோம். ரீமா ஷாக்கமணி தரலாமா வாயத்தர உன் சின்ன ஜபம் பெரிய பலனை கொண்டு வரணுமா? இந்த தேசத்துக்கு சேமம் உண்டாகணும். அவருடைய ஜனங்கள், அவர் நாமத்தை பற்றி இருக்க ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும், தங்கள் தேசத்துக்காக முகத்தை தேட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஜெபம் பண்ண இந்த தேசம் கிறிஸ்துவ தேசமாய் மாறச்சப்பா. ஒவ்வொரு இந்தியர்களின் முழங்கால்களும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக முடங்கட்டும். ஒவ்வொரு இந்தியர்கள் நாமங்களும் இயேசு கிறிஸ்துவே தெய்வம் அறிக்கை செய்யட்டும். இயேசு ரட்சகரை நோக்கி எல்லாம் வாயத்தோட ரீமானமா சந்தரபலா சும்மா இருக்கிறீங்க, சும்மா இருங்க, தேசத்துக்கு கேளுங்க. இந்த தேசத்தை ரட்சிங்க ஆண்டவரே, இந்த தேசத்தின் மேல கிருபை இறங்கட்டும், இந்த தேசத்தின் மேல அபிஷேகம் இறங்கட்டும், இந்த தேசத்தினோட வல்லமை இறங்கட்டும், இந்த தேசத்தை ஆளுகிற சத்துருக்கள் உடைந்து போகணும், இந்த தேசத்தை ஆளுகிற விக்கிரக வல்லமைகள் முறிந்து போகணும், இந்த தேசத்தை ஆளுகிற வேசித்தன கிரிகள் அழிந்து போகணும், இந்த தேசத்தை ஆளுகிற துன்மார்க்க வல்லமைகள் உடைந்து போகணும், இந்த தேசத்தில் எல்லா ரத்த பழிகளை இயேசுவின் ரத்தத்தினால் நீக்குகிறாங்க. இந்த தேசத்தை ஆளுகிற சத்துரு கோட்டை உடையட்டும், உடையட்டும், உடையட்டும்.
ஆவில நிரம்பி செபிக்கிற வாயை திறந்துங்க. ரீபா ஷக்கமதிரல பந்தரா ரீபா கபரபா ஷந்தரல மௌதரா. இந்த தேசத்தை ரட்சிக்கப்பா. இந்த தேசம் திறந்த வாசல் உண்டாகட்டும். இந்த தேசத்துல திறந்த வழிகள் உண்டாகட்டும். சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அதமாக்கி போடுகிறார். அவரின் நாமம் தெரிவிக்கப்பட்ட நம்ம தாழ்த்தும் போது அந்த சமூகத்தில் இந்த தேசத்துல அழிவுகள் வரக்கூடாது. நாமம் இந்த தேசத்துல ஆண்டவர் நுகங்கள் முறிஞ்சு போகணும். இந்த தேசத்துல கர்த்தர் இயற்கை அழிவுகள் வரக்கூடாது. எல்லாம் வாயத்தை வந்து கேளுங்க. 38 மாநிலங்கள் என்று 8 யூனியன் பிரதேசங்கள் உண்டு. ஒவ்வொன்றிலே கர்த்தருடைய அபிஷேகம் இப்ப இறங்கட்டும். வாயை திறக்க மாட்டேங்க. நம்ம செவிக்க வந்திருக்கிறோங்க. வாயை திறந்து ஆண்டோட பிரசனம் இறங்கட்டும். அப்பா அடைக்கப்பட்ட வாசல்களை திறங்க. ஆண்டோட சுவிசேஷம் செல்லாத பகுதியில கர்த்தருடைய சுவிசேஷம் பரம்பட்டுங்க. ஓ ராபாஷே கத்தோரியாக லேகா சத்தோரியாக நம்ம உதனா ஓ ராஜாபானா சத்தோரியாக எல்லாம் சொல்லி ஒவ்வொரு மாவட்டங்களை இறங்கணும். நார்த் இந்தியாவில் இறங்கணும். சவுத் இந்தியாவில் இறங்கணும். ஈஸ்ட் இந்தியாவில் இறங்கணும். வெஸ்ட் இந்தியாவில் இறங்கணும். ஓ காஷ்மீர் முதல்ல கன்னியாகுமரி வரை கர்த்தருடைய ராஜ்யம் வர முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை தடை பண்ணுகிற கட்டுகள் உடையணும். சாபங்கள் உடையணும். எது அந்த கால வேதாதிபதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற அதை கர்த்தர் உடைத்து திரைக்காராக என் தேசத்துக்கு சேமத்தை கொடுங்காண்டவர். என் இந்திய தேசத்துக்கு சேமத்தை கொடுங்காண்டவர். எல்லாம் வாங்கி சொல்லி கேளுங்க. ரீபனமா சந்தரபலா ரைகபலரபா சட்டனமௌதலா அந்நிய பாஷையில் ரீபராபா சந்தோதபாடி பனஹர்மதேனே சேக்கத்துனியாகலா ஒரஹதம்பர தீனி மௌன ஹல்பராகலா மௌசல்லனா லேக சேக்கத்துனியாகலா. இந்த தேசத்துல கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும். அபிஷேகம் வல்லமை இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும். பிரசன்னம் இறங்கட்டும். தடை உடைவதாக. சத்துரு உடைவதாக. அந்தகாரம் பிரகாசிக்கிற பேரொலியாய் மாறட்டும். கிருபை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்திய தேசம் சேமத்தை கண்டடைவதா. பரிசுத்த கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே. ஆமென். இந்த வசந்த மறுபடியும் வாசிக்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி திரும்பினார் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து இந்திய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு அடுத்து உடனே சொல்றாரு. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தலும் என் கண் செவிகள் கவனிக்கிறவருமாய் சொல்றேன். அது ஒரு சீக்ரெட் இருக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்ணும் என் இருதயம் என்னாலும் எங்க இருக்குன்னு தெரியுமா? எந்த ஆலயத்தில் இருக்குன்னு தெரியுமா? எந்த ஆலயம் தேசத்திற்காக ஜெபிக்குதோ அந்த ஆலயத்தில் இருக்கும். நம்ம முன்னெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் உபவாசம் ஜெபம் போட்டால் முதல்ல 1.25 மணி நேரம் தேசத்துக்காக ஜெபிச்சுட்டு அப்பதான் நம்ம முடிவு வரும். இப்போ மாறிட்டோம். நம்ம அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நான் மாறிட்டோம். ஒரு மூத்த ஊழியரை சந்திச்சு அவர் சொன்னார், டக்குன்னு முதல்ல 1 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிச்சிங்கன்னாரு. நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபத்தில் ஒரு சீக்ரெட் இருக்குது. நம்ம எதற்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்தில் நம்ம வல்லமை பெறுவோம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த முதல் நாள்ல ஆண்டவர் இந்த 26ஆம் தேதி ஆண்டவர் பேசுற நம்ம கிட்ட தேசத்துக்கு நீ உன் தேசத்தையும் நான் நாசமே உன் கையின் பிரயாசங்களே முதலாவது நம்ம எதுக்கு ஜெபிச்சிருக்கிறோம் சொல்லுங்களேன்? தேசத்துக்காக ஜெபிக்க எதிர்படாம சொல்லு. ஏன் தேசத்துக்கு ஜெபிக்க வேண்டும்? எசேக்கியேல் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அதுக்கு முன்னாடி வசனம் வாசிக்கலாமா? தேசத்தின் ஜனங்கள் என்ன செய்றாங்களா? இடுக்கண் செய்து என்ன பண்றாங்களா? கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை அல்லேலூயா சொல்லுங்க. எந்த தேசத்துல சிறுமையும் எளிமையானவன் ஒடுக்கப்படுகிறானோ அந்த தேசத்துல அழிவு உண்டாகும். இல்லையா சொல்லுங்க.
ஏழைக்கு இறங்குறவனுக்கு கர்த்தருக்கு கடன் கொடுக்கலாம். சிறுமைப்பட்டவன் சிந்தை இல்லவன் பாக்கியவான், கர்த்தர் அவனை தீங்கு நாள்ல காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லையா சொல்லுங்களேன். சிறுமைப்பட்டவன் மேல கண்ணா இருக்கிறவங்க பாக்கியம், ஏழ்மையா இருக்கிறவங்க, உடைந்து போனவன், எளிமையா இருக்கிறவனை பார்க்கிறவனை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க? இல்லையா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சில சமயம் அப்படி நடக்கும். சில சமயம் நமக்கு ஆண்டவர் சில டெஸ்ட் அந்நிய சில சமயம் தேவதூதர் சகிதமாக சில நம்ம இடத்துல உதவி கேட்க வருவாங்க. ஆமாம் சொல்லுங்க. அல்லையா சொல்லுங்க. நேற்று எங்கள் வீட்டில் ஒரு ஒரு சின்ன உதவி பண்ணணும், எப்படி ஒரு சின்ன உதவி வரும். அல்லையா சொல்லுங்க. ஏன்னா சில சமயம் அதை விரும்புகிறார். ஏழையை நசுக்குவதை கர்த்தர் விரும்புவது இல்லை. அவன் நியாயத்தை கேட்பான், விதவைகளின் நியாயத்தை விசாரிக்கிறான். அல்லையா இந்த வசனம் வாசிக்கலாம். முதல்ல தேசத்துக்கு ஜெபிச்சு இப்ப இருக்குமா ஜெபிங்க வாசிக்கலாம். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து என்ன செய்றாங்க? இடுக்கண் செய்து அதாவது கொள்ளையடித்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொள்ளையடித்துனா உன் பேக்ல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போறது மட்டும் கொள்ளை கிடையாது. உன் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை திருடும் போது உன் பேங்க்ல இருக்கிற காசை திருடி இப்ப நூறுன திருட்டெல்லாம் வந்துருச்சு. அல்லையா சொல்லுங்க. இந்தியன் பேங்க் வாசல்ல இருக்கிற காசு எடுக்க நான் இந்தியன் பேங்க் கிடையாது. நல்லா கவனிங்க. இந்தியன் பேங்க் கனரா பேங்க் பக்கத்து நான் கனரா பேங்க் வாசல் நிற்கிறேன். என் காசு கார்டை கொடுத்து ஒரு தம்பி கிட்ட காசு எடுத்து வரேன். நானும் பிரதர் நினைக்கிறேன், 2 பேரும் வெளியில் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு ஹிந்திக்காரன் பேசுகிறேன். என்னமா சொல்கிறான்? சார் இந்தியன் பேங்க்கில் ஏடிஎம் கார்டு இருக்குன்னா உங்களுக்கு அதை கடைசி 8 நம்பர் சொல்லுங்கள் சார்ன்றான். இல்லையா சொல்லுங்க. நான் சொன்னேன் இந்தியன் பேங்க்கில் எனக்கு கார்டே கிடையாது. இந்தியன் பேங்க்கில் இருந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி ஸ்கூல்னாலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவனை சொன்னான் இந்தியன் பேங்க்கே இல்லையா? அப்போ நீங்கள் எந்த பஸ் கேனரா? அப்போ கேனரா பேங்க் 8 நம்பர் சொல்லுங்கள். இல்லையா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு போச்சு. நல்லா கவனிங்க. நான் இந்தியன் பேங்க் பக்கத்தில் இருக்கிறேன். அந்த இந்தியன் பேங்க் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்தியன் பேங்க்கு அது பக்கத்தில் இருக்கிறத எதை வச்சு கணிச்சு என்னை கண்காணிச்சு என் இதில் நம்பர் கேட்குறேன். இல்லையா சொல்லுங்க. அப்புறம் நான் சொன்னேன் இந்திய தமிழை திக்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கேம். ஒரு நாள் 6 மணிக்கு அது ஒரு தம்பி ஃபோன் அடிக்கிறான். அவன் எனக்கு ஃபோன் அடிக்கவே மாட்டான். மேக்ஸிமம் பல நாள் முன்னாடி உங்களுக்கு வந்து எப்போனா ஹாய் அளவு மெசேஜ் அனுப்பிச்சு ஆமேன்னு போடுறோம். காலையில் ஃபோன் அடிக்கிறேன் 6 மணிக்கு. நான் கட் பண்ணி ஒரு 4 மணி அந்த அப்புறம் எழுந்து சொன்னேன் என்னடா நான் ஃபோன் அடிச்சுட்டு இருக்கேன். நான் சொன்னேன் ஆனால் என்னென்னா வந்து திருநெல்வேலியில் ஒடிசா இருக்கும். உன் ஃபேஸ்புக் லிஸ்ட்டில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காருண்ணா, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு நான் கொஞ்சம் பணம் அனுப்பியிருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறேன், இதை அனுப்பி எடுத்துக்கொண்டாரு. சரின்னு சொல்லிட்டேன். டெல்லியில் வந்துருக்குதுன்னு நாங்கள் 30,000 ரூபா கட்டினாங்க. எனக்கு காசு இல்லை 10,000. சரி 10,000 கட்டிருந்தாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக ஃபோன் அடிச்சு நீங்கள் எடுக்கலன்னா நான் காசை கட்டிட்டேன். நல்ல சொல்லுங்கள். அவன் என்ன பண்ணால் ஃபேஸ்புக்கில் எனக்கு ஃப்ரெண்ட் லிஸ்ட், என் ஃப்ரெண்ட் லிஸ்ட் 5000 6000 பேர் இருக்கிறான். அந்த 10,000 போனது என்கிட்ட பல முறை இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறதுல பணம் வாங்க எனக்கு நிறைய சொல்லுங்கள். இப்போ நம்மளை தேசம் எப்படி கொள்ளைன்னா வரி என்கிற பேரில் கொள்ளையடிக்கிறது. என்னது? வரி என்கிற பேரில் எனக்கு கொள்ளை இல்லைன்னு சொல்லுங்க. எனக்கு காசு ஒரு 70,000 வந்தது, 65,000 தான் என் அக்கௌண்ட்டில் வருது. அதே சொல்லுங்க. அதே எனக்கு ரூல்ஸ் 1008 ரூல்ஸு. அது இன்னொருத்தருக்கு நான் வாடகை கட்டேன் 40,000. அதில் அவன் 40,000 போட்டால் நான் 5,000 போட்டு கட்டணும்னு சொல்லுவேன். ஏன்னா வரி அவ்வளோ ஒரு கொள்ளை இருக்குதா இல்லையா? நீங்கள் சுற்றி வச்சு பார்த்தீங்கன்னா வனாந்தரமாக போயிட்டு இருக்குது நாடு. காரணம் ஜனங்கள் கட்டுற வரி. இந்த வரி எல்லா வீட்டிலும் வைரத்துக்கு வரி குறைச்சிக்கிறான், காப்பி தூளுக்கு ஏற்றிட்டுக்கிறான். இல்லையா சொல்லுங்க. ஏன்னா வைரம் எல்லாரும் வாங்குவாங்க, காப்பி தூள் யாரோ ஒருத்தர் வாங்குவான். இல்லையா சொல்லுங்க. சத்தமாக சொல்லுவோமா? ஏன் வரி உண்டாகுது? தேசம் கொள்ளை அடிக்குது. என்கிட்ட நான் 300 ரூபா வச்சிருந்தேன்னா நம்ம ஏடிஎம் நம்ம கரெக்டாக வந்ததுன்னு தெரியுமா? நம்ம எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறேன். 100 ரூபாய் நோண்டி எடுத்தாலும் நம்ம 100 ரூபாய் வரும். இல்லையா சொல்லுங்களேன். நம்ம இருக்கிற காசுல 300 ரூபா வச்சா அந்த 300 ரூபாயே அவன் என்ன பண்றான்னா கம்மி பேலன்ஸ் அதையும் சொல்லிட்டு விடுறான். இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அண்ணன் ஒரு ஊழியர் செய்யறாருன்னு தள்ளி பார்த்தேன். இது பேங்க்குள்ள நான் போறேன், அவர் வெளில வராரு. என்ன நான் 200 ரூபாய் வச்சுப்பா எழுதாரு வந்து அதுலயும் மைனஸ் பண்ணிக்கிறேன். 87 ரூபா தான் மைனஸ்ல காமிக்கிறேன். இல்லையா சொல்லுங்க. இப்போ இந்த பணம் வந்து பணக்காரங்கிட்ட கொள்ளடிக்கல, யார்கிட்ட கொள்ளடிக்கிறான்?
30,000 கோடி மினிமம் பேலன்ஸ்ல எடுத்துக்கிறான். எவ்வளோ எவ்வளோ? நீ வைக்கிறிய 100 ரூபா 150 ரூபா 30,000 கோடி எடுத்துக்கிறான். அதே சொல்லுங்க, எவ்வளோ கோடி? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும். அதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்ட்ரெயிட்டா போய் ஈஷா யோகாவுக்கு 8,000 கோடி கொடுத்தாங்க. யார் போனா? நம்ம பணம். கொள்ளை அடிக்கிறாங்களா இல்லையா? வரி 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 வரி. ஒரு பொருளை மூலப்பொருளாக வாங்கினா வரி, அடுத்தது வரி, அது பொருளான வரி, அது அப்படியே நம்ம கிட்ட கையில் வந்தா வரி, அது நம்ம கிட்ட வாங்குறதாங்களே 60 ரூபா பொருள் 150 ரூபா வாங்கிடும். சொல்லுங்க. அப்போ தேசத்துல ஜனங்கள் எழுந்துக்கவே முடியாதபடி இத்தனை சோதனை. வெளிநாட்டில் ஒரு ஊழியர் பேசினார், டிரான்ஸ்லேஷன் புலம்புற வருது. எல்லா ஊழியர்கிட்டையும் பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லை. நம்ம ஜபசிங் கொஞ்சம் பசையா இருப்பான், அவன் டக்குன்னு ஃபோன் பண்ணி புலம்புறான். இல்லைன்னா அதாயிடுச்சுடா இதாயிடுச்சுடா. தேவைகள் அப்போ இருக்குடா ஊழியத்தில். கடைசி நாட்கள் இப்படிதான் நடக்கும். ஜபசிங் நல்ல ஆசீர்வாதம். அவனும் சொல்றேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆண்டவர் ஒருத்தரும் பயமா இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்பீக்கர் ஒழிஞ்சு போச்சு, அதுக்காரன்பா நாங்கெல்லாம் செத்து பொழைச்சின்னு வரோம். அவன் தாங்க முடியல. அவன் லட்ச லட்சமாக சம்பாதிச்ச ஒரு ஆள். எத்தனை ஊழியக்காரன். ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி கெனியாலேருந்து அழுகுறாரு, பாஸ்டர் கிட்டத்தட்ட இந்த 40 மில்லியன் கென்யா ஷில்லிங்ஸ், கிட்டத்தட்ட 40 மில்லியன்னா 22 லட்சம் ரூபா மேலே எனக்கு வாங்கணும் பாஸ்டர். எப்போ போட்டதுன்னா இந்த டாக்டர் ஊழியம் செய்கிறாரு, எனக்கு இந்த கோவிட் பில் வந்து எனக்கு சம்பளம் கிரெடிட் ஆகலாம் மாஸ்டர். இல்லை சொல்லுங்களேன். அப்படி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு பங்கு தரேன் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இல்லை சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஜபா சொல்கிறேன், 80 கோடி ரூபா ஒரு இடம் வந்துருக்கான், காசு வந்தால் உனக்கு ஒரு பங்கு தரேன்டா. அது இன்னொரு டிவி அவசரம் பாஸ்டர், ஒரு மேட்ரு மட்டும் அவங்களுக்கு 1 கோடி ரூபா பாஸ்டர். அல்லையா சொல்லுங்க. பணம் வந்து வாக்கு தத்தங்கள் நிறைய வருது. ஆண்டவர் சொல்றேன் இல்லையா? அப்போ இந்த வரிங்க தேசத்தின் மேல மெல்ல மெல்ல ஜனங்களோட சுமைகள் என்ன ஆயிட்டு அதிகமாக இல்லையா சொல்லுங்க. வரினா என்னன்னு காமராஜர் சொன்னார். என்னன்னா ஜனங்களுக்கே தெரியாம அவங்க பணத்தை எடுத்து அவங்களுக்கு திருப்பி தரதான் வரி. இல்லையா? ஒன்று உட்கார வச்சாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் மன்மோகன் சிங் உட்காரும் போது உலகமே பாராட்டுச்சு. இந்த அம்மா அவங்க உலகமே காரி குப்புது. இல்லையா சொல்லுங்க. அப்போ எப்படி இதுன்னா அதுன்னா அவ்வளோ கொள்ளை அடிக்கிறான் தேசத்துக்கு மேல. வாசிக்கலாம் மேடம். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளை அடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி. யார் தான் அடிப்படுறா? இல்லையா சொல்லுங்க. ஒரு சினிமா நடிக்க 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, எதிர்த்து நிற்கிறார். 13 கோடி ரூபாய் வடி போட்டான். 100 கோடி ரூபாய் சம்பளத்துல 13 கோடி ரூபாய் போட்டா என்ன போடலன்னா என்ன? இல்லையா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. 13 கோடி ரூபாய் போடுறது வைத்தேசனா இருக்குது. நம்ம 87 கோடி ரூபாய் சாப்பிடுறியாடா பாவி அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதே சொல்லுங்க. அப்போ சொல்றேன், இதுல உடைக்கப்படுகிறது 7. அந்த வாசிக்கலாம் மாட்டேன். சிறுமி அடிமையான ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் இல்லையா சொல்லுங்களேன். இப்போ தேசத்துக்காக ஜெபிச்சோம். தேசத்து ஜனங்கள் ஒடுக்கப்படும் போது ஜெபிக்க நம்ம கடனாளிகளா? அதுல சொல்லுங்களேன். அதுல சொல்லுங்களேன். இப்ப இந்த மாதிரி ஜனங்களுக்குள்ள எளிமைக்குள்ள உபத்திரம் வரும்போது நான் தேசத்தை என்ன பண்ணாதபடிக்கு அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக. யாரை தேடுறார் ஆண்டவரே? மனுஷனை தேடுறார். யாருக்காக? தேசத்துக்காக நிற்கிற ஒரு மனுஷன், தேசத்து ஜனங்களுக்காக நிற்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுறார். நல்ல சொல்லுங்க. ஏக்கமா கேட்கிறார் ஆண்டவர். ஒரே ஒரு விஷயத்தை கேட்கிற. வாசிக்கலாம் அந்த வசனத்தை மட்டும். நாம் தேசத்தை அழிக்காதபடிக்கு எங்க நிற்கணுமா? எங்க நிற்கணும்? திறப்புனா என்ன தெரியுமா? ஒரு இதோட திறப்பு இதுதான். ஒரு நாளோட திறப்பு 12 மணி. அதிலே சொல்லுங்க.
திறப்புல நிக்கணும். அவன் கையை உயர்த்தி நின்னானா தேசத்தின் அழிவை ஒரு மனுஷனால மாற்ற முடியும். நம் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நிற்கவும், சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருத்தனை விட. ஏன் காரணம்? இவன் முத்தி போட்டு என் புள்ள நல்லா இருக்கலான்றவரு, என் குடும்பம் நல்லா இருக்கலான்றவரு, என் பொண்டாடி நல்லா இருக்கலான்றவரு, என் வீட்டுக்கார நல்லா இருக்கலான்றவரு. ஆண்டவர் எதை கேட்கிறேன்னா திறப்பல் இருக்கிற ஒரு மனுஷன். எல்லா ஊழியமும் போயிருக்கு சைலண்டா. இந்த மோகன் சீன ஆசிரியர் ஊழியம் மட்டும் உலகம் முழுக்க. நான் யோசித்தேன், தமிழ்நாடு தான் ஃபேமஸ்ன்னு நினச்சேன், இந்தியா முழுக்க ஃபேமஸ். நெல்லூர்ல நமக்கு நிறைய ஊழியங்கள், காகிநாடா பக்கத்துல, ஆந்திராவில், நம்ம சென்னையோடய ஆந்திராவில் நம்ம பயங்கர ரீச். அந்த ஊர்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த கூடார பண்டிகைன்னு ஒன்று. அந்த கூடார பண்டிகையில் 10 லட்சம் பேர் மேலே கூடுவாங்க. குண்டூர் பகுதியில் எல்லா ஊர்லேருந்து வண்டிக்கு எடுத்து போவாங்க. அதை பார்த்தா அதுக்கப்புறம் சிபிஎம்ல இரும்புலியில் நடத்தினாங்க. இந்த கூடார பண்டிகை லட்சமாக ஜனங்கள் போவாங்க. அப்போது அந்த ஐயா அவர் சொல்லுவார், இந்த மீட்டிங்கை கடந்த ஒரு 20 வருஷமா மோகன் செய்யலாம் திறந்து வைக்கிறான் கவர்மெண்ட். அன்றைக்கே சொல்லுங்களேன், ஏன் அப்போ அவரு மட்டும் அவ்வளோ கிரேட்டு, ஏன் இந்த மட்டும் அவனை உயர்த்துறாங்க? இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ தூரமாக ஏன் வராருன்னா, முழங்கால்களில் தேசத்துக்காக 5 மணி நேரம் நிற்கிறார். சத்தம் வர மாட்டேன், தேசத்துக்காக நிற்கிறார். 3 முறை ஆப்ரேஷன், 4 முறை முட்டி உள்ளே போயிடுச்சு. அல்ல சொல்லுங்க, முட்டி உள்ளே போயிடுச்சு. முழங்கால நின்று நேர் முழங்கால் நின்று முட்டி உள்ளே போயிடுச்சு. அந்த மாதிரி சாம் சுந்தரையா ஏசியா இது பண்ண ஜம் பண்ணுகிற ஒரு முழங்காலில் எறும்பு எதை இழுத்துன்னு வருதுன்னு பார்த்தா என்னன்னா, இவர் முற்றிலேருந்து அந்த புண்ணு அந்த பக்கு உடஞ்சி அதை எறும்பு இழுத்துன்னு போகுது. அல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேசத்துக்காக நிற்கிறவனுக்காக தேவன் நிற்பார். திறப்புள் நிற்க ஒரு மனுஷனை ஃபர்ஸ்ட் வாரம் டெய்லி ஜெபம் பண்ணணும் தேசத்துக்கு. அப்புறம் வாரம் ஒரு வாட்டி ஆயிடுச்சு, மாசம் ஒரு வாட்டி ஆயிடுச்சு, இப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி சொல்லி. இல்லையா சொல்லுங்க. ஒரு ஐயா ஒரு பாஸ்டர் இறந்து போயிட்டாரு. எனக்கு ரொம்ப ஒரு அண்ணனை போல ஒரு சீனியர் போல இருப்பார். நிறைய எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இறந்துட்டாரு. என்ன சொல்லுவார், ஏஜில் ரீஜனல் பாஸ்டருக்கும் போனவர் சொல்லுவார், ரூபன் நிறைய ஊழியர்கள் ஜபங்கள்லாம் அவர் கற்றுக்கொண்டு உண்டு. சாகிற சமயத்தில் என் மகன்னு சொன்னார், என் ஆவிக்குரிய மகன் சொன்னார். கேன்சர் வந்து வயிறெல்லாம் புண்ணாகி பேச முடியல. 10 நாட்கள் பேச முடியாது, டேட்டு கொடுத்துட்டாங்க. இந்த 10 நாள் முடிவுக்கு முன்னாடி நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். தசம்பாக்கு அவர் தான் கொடுப்பேன். நான் எடுத்து வச்சுட்டேன். அண்ணா எப்போ நான் ஃபோன் பண்ணு கேட்டேன். அவரால் பேச முடியலன்னு அவர் கூட இருந்து சொன்னார். டக்குன்னு என்கிட்ட ஃபோனை வாங்கி இடத்துல பேசினார். கிட்டத்தட்ட 10 மாதம் பேசாதவர், 10 வாரம் பேசாதவர் இடத்துல பேசினார். இல்லையா சொல்லுங்க. ஆட்குறிட்ட பரவாயில்ல சொல்லுவார். கூட வந்து ஆச்சரியப்படுற 10 நாள் வாயை திறக்கல, எப்படி அவங்ககிட்ட பேசுகிறேன் இடத்துல சொன்னா, ரூபன் நீ இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கிற, இப்படிலாம் நீ ஆக போற, இதெல்லாம் நீ தப்பு பண்ணிருக்கீங்க, சில தவறுகளே சுட்டி காட்டினார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அல்லையா சொல்லுங்களேன். எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும் தெரிஞ்ச சில காரியங்களை அவர் மூலமா கர்த்தர் தெளிவா பேசி, இதை செய்த, இப்படி எல்லாம் நடந்தது, இப்படி மாறி இருக்கிற, இன்னும் நீ மாறும்போது இந்த காரியங்கள்லாம் நான் உனக்கு செய்வேன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேசினேன். அல்லையா சொல்லுங்களேன். படிப்பறிவு கிடையாது. 10ஆம் கிளாஸ் தான் ஏஜில் ஒரு உயர் பதவிக்கு போனாரு. அவர் சொல்லுவார், என்னை எப்படி தான் செலக்ட் பண்ணாங்க, படித்தவங்களாம் நின்னா ரெக்கமெண்ட் லெட்டரோடு வந்தான். எங்கள் அப்பா அவருக்கு ரசிக்கப்படல, சீனிவாசன் ஒரு பேர். நான் துண்டு சீட்டோடு போய் நிற்கிறேன். அல்லையா என்னோட பேப்பர் என்னோட பயோடேட்டா வச்சுட்டு இருக்கிறேன். வந்த மோகன் பாஷை எல்லாரும் முழங்காலையும் காட்டினாரு. என் முழங்காலை காட்ட இங்கே ஒரு அப்பாயிண்ட் இருந்தது. ஏன்னா என் முட்டி மட்டும்தான் தேஞ்சிருந்தது, மற்ற முட்டியெல்லாம் பாலிஷாக இருந்தது. அல்லையா சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம முட்டி எத்தனை பேருக்கு பாலிஷாக இருக்குது. சமீபத்தில் யாரோ சொன்னாங்க, என் முழங்கால பார்த்துருங்க, எனக்கு இந்த மாதிரி முட்டி ஆகணும் பார்த்தேன். யார் சொன்னாங்க? ஞாபகம். அல்லையா நமக்கு முட்டியும் ப்ளஸ்ஸாக தான், பாலிஷாக தான், மூளையும் ப்ளஸ்ஸாக தான். அல்லையா அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, திறப்பில் இருக்க ஒரு மனுஷனை தேவை. ராம சொல்லுங்க. அந்த வசனம் வாசிக்கலாமா? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
தேசத்துக்காக நீ ஜெபிச்சனா தேசம் முழுக்க கொண்டு போயிடுவாங்க. சீக்கிரம் அது தலையில சொல்லுங்களேன். தமிழ்நாட்டில் கால் படாத ஊரே கிடையாது, நான் ஊழியம் செய்யாத இடமே கிடையாது. தமிழ்நாடு முழுக்க போயிட்டேன், ஊரு கிடையாது. இப்போ போல 10 வருஷங்களே எல்லாம் தூத்துக்குடியில் போடல. அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் 2 மீட்டிங் போட்டாங்க இல்லையா. கன்னியாகுமரியில் மட்டும் மீட்டிங் போல நான் உள்ளே போயிட்டு வந்திருக்கிறேன். கேரளா முழுக்க, ஆந்திரா முழுக்க ஊழியம் செஞ்சுட்டேன். கேரளாவில் போயிட்டு வந்திருக்கிறேன், ஆரம்பிச்சிருக்கிறேன். அதையே சொல்லுங்கள். எந்தெந்த நாட்டுக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த நாட்டுக்கு நீங்கள் பிரவேசிப்பீர்கள். இதுதான் சத்தியம். கென்யாக்காக ஜெபம் கென்யா போயிட்டு வந்தேன். இலங்கைக்காக ஜெபிச்சு இலங்கை போயிட்டு வந்தேன். இப்போ மலேசியா சிங்கப்பூருக்காக ஜெபிச்சுட்டு அதையே சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. எதற்காக நீ ஜெபிக்கிறியோ அந்த ஆண்டவர் அந்த அளவுக்கு உயர்த்துவார். தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், தேசம் முழுக்க கர்த்தர் ஒன்று எடுத்து பயன்படும். சீக்கிரம் அங்கே தான் இருக்கும். தற்கொலை ஆவி இருக்கிறவங்கெல்லாம் விடுதலை ஆகணும்னு ஜெபம் பண்ணிட்டு நீ இருக்கிற வீட்டில் கூட அந்த ஸ்பிரிட் வர. ஒரு முறை நான் ஏற்காடு போயிட்டு இருந்தேன். அப்போ நான் தற்கொலை ஆவி குடிச்சவனுக்காக ஜெபம் பண்ணுவேன். அங்கே டிராஃபிக்கில் அவங்க ஒரு பையனை தெரியும். அந்த மாதிரி எடுத்துருவாங்க. அப்படி இருப்பான், கண்ணு ஒடுங்கி போயிருக்கும், நொக்கு வந்த மாதிரி இருக்கும். அவன் கண்ணில் விரக்திருக்கு, அந்த ஸ்பிரிட்டை கண்டுபிடிக்க முடியும். நான் பார்த்து அந்த இடத்துல அவனுக்கு அழகடிக்குது. நல்லா கவனிங்க. எந்த ஸ்பிரிட்டுக்காக நம்ம உடைச்சி ஜெபிக்கிறோமோ அந்த ஸ்பிரிட்டின் மேலே கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இல்லையா? அப்போ தேசத்துக்காக நிற்க ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 106ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம். 106:23. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக எங்க நிற்கிறான்? திறப்பின் வாசல் நிற்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்துற எதுக்கு தெரியுமா? இந்த ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அலையில சொல்லுங்க. எத்தனை பேர் திறப்பின்னுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுவோமா? இந்த ஜனத்தை அழிக்காதபடி நில்லுங்க. அந்த வசனம் வாசிக்கலாம் மறுபடியும். அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக ஜனங்களை அழிக்க கூடாதுன்னு திறப்பின் வாயில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கை வைத்து ஜெபிப்போம். தேசத்துல கர்த்தர் ஏழை எளியவர்களுக்கு பலனா இருக்க வேண்டும். திறப்பின் வாசல் எல்லாம் கையை வைத்து ஜெபிக்கலாமா? எல்லாம் வாயில சத்தமே வர மாட்டேன். நீங்க நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம், சத்தியத்தை கேட்க வரல. சத்தியத்தை கேட்க வந்திருக்கோம். அதே சமயம் ஆண்டவருக்கு நோக்கி தேசத்துக்கு எல்லாம் வாய்ப்பு வந்து கேளுங்களேன். ரீமனமா சட்டரமல்ல தீனமன சுதந்திரம் பரலோக பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஒடுக்கப்படுகிற ஏழைக்காய் வருகிறோம். கொள்ளையாய் போகிற தேச ஜனங்களுக்காய் வருகிறோம். சுரண்டப்படுகிற ஜனங்களுக்காய் வருகிறோம். நீர் அவர்கள் மேல ஒரு நீதியின் சூரியனை உதிக்க செய்யுங்க. கர்த்தர் தடைகளை உடைங்கப்பா. சுமைகள் மேல சுமைகள், கடன் மேல கடன், வட்டிகள் மேல வட்டி வாங்கி உடைந்து போயிருக்கிற உங்களுடைய ஜனத்துக்கு நாங்கள் வருகிறோம். திறப்பின் வாசல நிற்கிற ஜனங்களை தேடுகிற ஆண்டவர். ஒரு மனுஷனை தேடினான்ற நம்ம இத்தனை பேரை கூட வாய திறந்து உனக்கு என்ன தோணுதை கேட்க ஆண்டவர். என் தேசத்து ஜனங்களை தொடுங்க ஆண்டவர். என் தேசத்து ஜனங்களை தொடுங்க ஆண்டவர். என் தேசத்து ஜனங்களை கண்ணிருந்தும் காணாத, வாயிருந்து பேசாத, காது இருந்தும் கேட்காத ஆண்டவரே, தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழியா இருக்கிறேன் விக்கிரகத்தை நாடி ஓடுகிற ஜனங்களை தொடுங்கப்பா. அது அவர்களோடு பேசுவதில்லை, அது உணர்வை கொடுப்பதில்லை. எங்கள் தேவனோ ஜீவனுள்ள தேவனா எங்களோடு பேசுகிறீர்கள். இந்த ஜனங்களுக்காக இந்த கரத்தை வைங்கப்பா. அவள் இயேசுவை அறிந்து கொண்ட வரைக்கும் அவள் அழிக்காது இருக்கிறான். அவர்கள் மறித்து ஆண்டவரே நித்திய பாதாளத்துக்குள்ள நித்திய ஆக்கினைக்குள்ள போகக்கூடாது ஆண்டவரே. எல்லா மனுஷரும் ரட்சிப்படைய நீ விரும்புகிறீரேன். எல்லாம் வாய் திறந்து கேளுங்க. தேசத்து ஜனங்களுக்கு, இந்திய தேசத்து ஜனங்கள், ஒவ்வொரு மொழி பேசுகிற ஜனங்கள், ஒவ்வொரு பகுதியில் இருக்க ஜனங்களை தொடுங்கப்பா. திறப்பின் வாசல் நிற்கிறோம் சுவாமி. சுவர்களை அடைக்க நிற்கிறோம் சுவாமி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ரட்சிப்பு உண்டாக முடியும்.
எங்களை தொட்டது போல அவங்களை தொடுங்க ஆண்டவரே. எங்களை ரட்சித்தது போல அவங்களை ரட்சிங்கப்பா. தேசம் அவர்கள் மேல, ஏழை எளிவருக்கு மேல ஆண்டவரே கொள்ளைத்தனத்தை காட்டாதபடிக்கு, சூறையாடுதலை காட்டாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் வெட்கத்தை உடுத்தாதபடி ரீமானமா ஷாகமதினா மௌதா உலஹரபா ஷங்கினி மௌதனா லிப்ரே நேனே ஷேகதுரியா கரா லப்ரே ஷேகதுரியா தேசத்து ஜனங்களுக்காக சொல்லி இந்த ஒரு நாள் தருணத்தை உனக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இந்த தேசத்தின் ஜனங்கள் மேல கிருபை இறங்கட்டப்பா, கிருபை இறங்கட்டப்பா. அறியாத கண்கள் உண்மை அறிந்து கொள்ளட்டும், உண்மை உணராத இருதயங்கள் உண்மை உணர்ந்து கொள்ளட்டும். உண்மை துதிக்காத நாவுகள் உண்மை துதிக்கட்டங்கத்தான். இவர்களுக்காக நீ ரத்த சித்திருக்கிறீரப்பா. 130 கோடி ஜனங்கள் மேல் உண்டு என்று சொல்லுங்க. இவர்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறீர்களே, இவர்களுக்காக மரணத்தை ஆண்டவரை ருசி பார்த்திருக்கிறீர். வாயை கருணுக்கு ரட்சிங்க ஆண்டவரை. என் பகுதி ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் ஊர் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் நாடு ரட்சிக்கப்படணும், என் பட்டணம், என் மாவட்டம், என் மாநிலம் எல்லாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. உமால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே. தேவன் தடையை உடைத்து அற்புதம் செய்யும். தேவன் தடையை உடைத்து அற்புதம் செய்யும். தேவன் அற்புதம் செய்யும்படியா இந்த சமூகத்தில் நிற்கிறோம். தேவன் உதவி செய்கிறார். பரிசுத்தங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமம் தான் ஜெபிக்கிறோம். ஜீவனுக்கும் நல்ல தகப்பனே. ஆமென். தேவன் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், தேச மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 2 அதிகாரம் 1 வசனம். Oh Jesus, thank you Lord. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், நான் சொல்லுங்க, யாருக்காக ஜெபிக்கணும்? எல்லா மனுஷருக்காகவும் நான் என்ன பண்ணணுமா? விண்ணப்பம், பெட்டிஷன், அவனுக்காக விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பங்களையும் என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணணும். ஜெபங்களையும் என்ன பண்ணணும்? வேண்டுதல்களையும் என்ன பண்ணணுமா? 4 காரியத்தை சொல்றான். எல்லா மனுஷருக்காக சொல்லுங்க. என்னது? எல்லா மனுஷருக்காக எப்படி ஜெபம் பண்றாங்க? நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல அந்த உலகத்துல எல்லா மனுஷருக்காக நான் இந்த வாழ்ல ஜெபிக்கிறேன். இந்த வினாடி பிறந்திருக்கிற குழந்தை முதல் கொண்டு ஜெபிக்கிறேன். சொல்லுங்க, சொல்றீங்க. எல்லா மனுஷருக்காக ஜெபிக்கிறேன். இந்த வினாடி பிறந்திருக்கிற குழந்தை முதல் கொண்டு ஜெபிக்கிறேன். அது வாசிக்கலாம் வரேன். பவுல் தேவனுடைய வார்த்தையாய் பரிசுத்தாவின் நிறைவேற்ற நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், என்னது? எல்லா மனுஷருக்காக. எல்லாம் சொல்லுங்க. உடனே முடிக்க கூடாது. எல்லா மனுஷருக்காக கிடையாது. கொஞ்சம் எப்படி சொல்லணும்? நீ இப்படி தோன்ற, நான் சொல்றேன் இப்படி தோன்று. நான் சொல்லு. இல்ல இல்ல, கொஞ்சம் ஜவ்வா இருக்கணும். பாத்தீங்களா? எல்லா மனுஷருக்காக சொல்லு. எல்லா மனுஷருக்காகவும் என்ன பண்ணமா? விண்ணப்பத்தை இறங்கினாங்க. உணவு இல்லாம இருப்பாங்க, உடை இல்லாம இருப்பாங்க, ஏதோ ஒரு காலத்துல சிக்குண்டு போயிருப்பாங்க. அல்ல சொல்லுங்க. ஒரு ஜபம் ஒரு சிலத்துல அற்புதம் பண்ணி யாரோ ஜபம் பண்ணியிருப்பாங்க உங்களுக்காக. அந்த ஜபம் தான் நீங்க உள்ள உட்காந்துருக்கு. எத்தனை பேர் ஆகும் சொல்லுங்க. 10வது வச்சுருப்பேன். அப்போ ஒரு பொண்ணு வந்து குடிச்சு சேர்ந்த ட்ராக்ஸ், அதில் சொல்லுங்க, அதே ட்ராக்ஸை ராக்கெட் அது மண்டியிலே அடிச்சேன். நான் அடி எவ்வளவு நினச்சி போய் அது முடியல குடிச்சு நின்று அந்த பொண்ணு திரும்பி கூட பார்க்கல. பாரு, இப்படி எடுத்து இப்படியே வச்சு திருச்சி கையில் வச்சு போச்சு. சிரிச்சுன்னா இருக்கு. அதில் சொல்லணும், பொண்ணு கொஞ்சம் அழகாகிறதுல அடிச்சிட்டேன். ஆனால் அன்னைக்கு அந்த பொண்ணு ஜாபம் பண்ணிடும். எத்தனை பேர் விசுவாசம்? ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டா நீ பெட்டி பெட்டியாக தூக்கி வந்து போன இன்னைக்கு. அங்கே சொல்லுங்க. அப்போது அதுக்கப்புறம் எனக்கு ட்ராக்ஸ் ஊழியம் பண்ண ரொம்ப ஆசை. சந்தர்ப்பமே கிடைக்கல. அப்புறம் ஒரு பக்கம் மீஞ்சூர் பக்கத்தில் ஒரு நாள் ஊழியத்துக்கு போனேன். அப்போது நானே ட்ராக்ஸ் வாங்கி ஸ்டார்டிங்கே நமக்கு ஜபம் ஊழியம் அப்படின்னு போய் மீஞ்சூர் பக்கத்தில் முத ஒருத்தங்க ட்ராக்ஸ் கொடுத்தேன். அவன் படித்து பார்த்து திரும்பி என்கிட்ட கொடுத்துட்டான். திரும்பி பார்த்துட்டு அதே சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு கொடுத்த ட்ராக்ஸை ஃபெயிலியர் தான் வந்து அதே சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் கொடுத்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டா. எல்லாம் ஊழியமும் அற்பமான ஆரம்பம் தான். டிஜிஎஸ் தினகரன் பசங்களுக்கு 2 ஜெட் இருக்குது. என் பையன் போன வாரத்தில் ஒரு பசங்கள்கிட்ட சொல்லிட்டான்ட்டு, ஆமாம் பசங்கள்கிட்ட ஜெட்டு வாங்கணும்னு சொன்னீங்க,
உனக்கு தான் ஜெட்டு ஓட்ட தெரியுமா அதுல சொல்லுங்க. நான் சொன்னேன் இல்லைடா ஜெட்டு வர நம்ம ஓட்ட மட்டும் வச்சுக்குவோம், பைலட் தனியாக வச்சுக்குவோம். அவன் பார்க்க தான் நேற்று கூட பாஸ்டர்ஸ் யாரெல்லாம் ஜெட்டு இருக்குதுன்னு போனான். ஒரு பாஸ்டர் வந்து ஆல் ஃப்ளூக்கே அவர் தான் உலகத்தை $1 பில்லியன் சொத்து, உலகத்தில் அவர் தான் பில்லியனர் பாஸ்டர். அதெல்லாம் பார்த்துருந்தான் அவரோட செட்டு எப்படி இருக்குது. அதையில சொல்லுங்க இன்னும் போயிச்சுவாங்க போல தான் நினச்சிக்கோங்க. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ எல்லாமே ஆரம்பத்தில் எப்படி தெரியுமா ஆரம்பிச்சாரு, காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து சைக்கிளில் வந்து குழா கட்டின்னு சுவிசேஷம் சொல்லிகிட்டே போகலாம். சீரியஸ்னால அதையும் அது ரோடெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. அந்த ஒரு அனுபவம் தான் பின்னாடி ஆண்டவர்கள் நிற்க சரியாக எத்தனை பேர் ஆகும்னு சொல்கிறீங்க. சுவிசேஷம் சொல்கிறது தான். நான் என் சபையில் 300 விசுவாசியை கூட்டு போய் விட்டுருது. அதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் நீங்கள் நான் ஊழியக்காரனாக கொண்டு வந்துருக்கேன். அதையா என்னை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் கூட பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து இப்போ அந்த மாதிரி இருப்பாங்க. டீ கடையில் ஒரு நாள் டீ குடிச்சா நான் நாள் பிரசங்கம் பண்ணேன். டீ குடிச்சுன்னா உங்கள்கிட்ட பரிசுத்தாவே இல்லை. டீ கடையில் நீங்கள் டீ குடிச்சுன்னா எனக்கு ஒரே ஆளாக வந்துச்சு. அவர் திட்டினதுக்கான என்கிட்ட பரிசுத்தாவே இல்லை உங்களுக்கு இல்லையா சொல்லுங்க. பதில் அப்படியே உழைக்கும். அதனால ஒரு சின்ன சட்டமான துரோகம் பண்ணி தான் போவான். நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சந்தோஷம் ஜெபிசாமல் பேசினே இருந்தால் அவங்களுக்கு தலை வச்சிடும். இவங்க 2 பேரும் எப்படி பிரிக்கணும்னா அவன் டார்கெட்டு. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டா நான் நல்லா இருக்க மாட்டேன்டான்ற என்கிட்ட ஓப்பனாகவே சொல்லுவேன். அவன் இருந்தானா நம்ம வாழ விட மாட்டான். எப்படியாவது அவனை பிடிச்சிடும். நான் அப்படி இல்லை, நான் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு அப்படி ஊழியம் செய்யும். விசுவாசம் இல்லை. 1 மணிக்கு ஃபோன் வந்தால் கூட ஓடுறேன் நான். ஏன்னா எனக்கு யாருமே வரல ஜாம் பண்ணும்போது. அதே இல்லையா நீ 3 மாதமா சரியாகும், 6 மாதமா சரியாகும் அப்படி தான் சொன்னாங்க என்கிட்ட. நான் அது மாதிரி யோசிக்கிறதுல வந்தால் ஒரே நாளில் ஜாம் பண்ணி விட்றேன். அப்படி சேர்ந்தெல்லாம் தூக்கம் சேர்ந்துடும். 3 மாதம் தொடர்ந்து வா. அவன் ஏதோ மூச்சுன்னு போயிடுச்சுன்னு உடம்பு முடியாமல் அவன்கிட்ட 3 மாதம் 6 மாதமானு நம்ம பேர பேச முடியாது. நிறைய சொல்லுங்களேன். சரி ஓகே நமக்கு சொல்லுங்க நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு போகிறேன், எல்லா மனுஷருக்காக என்ன பண்ணு ஜபத்தை பண்ணேன். நான் என் குடும்பத்துக்காக 1 hour பண்ணேன் ஃபஸ்ட்டு, நோ ப்ராப்ளம். தேசத்துக்காக ஒரு 4 மணி நேரமாக பண்ண கட்டுங்க. ஊழியத்தின் ஆரம்பம் அதுதான். வாசிக்கலாம் பாருங்க. எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் அடுத்த விஷயத்துல நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் நாம எப்படி வாழணுமா, நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் யாருக்காக ஜெபிக்கணும், ராஜாக்களுக்காகவும். ராஜானா யார் தெரியுமா, இப்ப இருக்க நம்ம ஆளுகிற தலைவர்கள். பிரதமருக்கு ஜெபிக்கணுமா கூடாதா, ஜெபிக்கணும். முதல்வருக்கு ஜெபிக்கணுமா கூடாதா, ஜெபிக்கணும். ராஜாக்களுக்காக அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக செய்ய வேண்டும். நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும், நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குதா, நன்மையும், அவர் பார்வைக்கு அது நன்மையா இருக்குது. எத்தனை பேர் விசுவாசி, நன்மையும் எப்படி இருக்குதா, ஆண்டவர் கண்ணுக்கு அது பிரியமா இருக்கு. எது தெரியுமா, ஒருத்தன் தேசத்தின் தலைவனுக்காக ஜெபிக்கிறதுல கர்த்தர் பிரியப்படுகிறார். எதுலெல்லாம் ஆண்டவர் பிரியப்படுகிறார் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனத்தில் பிரியமா இருப்பது கூடாத பெரிய. எங்க விசுவாசமா இருக்கிறதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க உற்சாகமாய் கொடுக்கிறவங்க தேவன் பிரியமா இருக்க. கொடுக்குறவங்கிட்ட பிரியமா இல்லை. கொடுத்துட்டு 10 ரூபா இருந்தாலும் பூர்ணமா கொடுக்குறாங்க, அவ்வளவு பிரியமா தட்டி தட்டி அது கொடுக்குற பிரியமா இல்லை. 1000 ரூபாய் தட்டி கொடுக்குற 10 ரூபாய் பூர்ணமா கொடுக்குற உற்சாகமாய் கொடுக்குற தேவன் சொல்லுங்க. உற்சாகமாய் கொடுக்குற தேவன் பிரியமா இருக்கிறார். அதே போல இங்க சொல்றாரு, தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்க கர்த்தர் பிரியமா இருக்கிறார். தலைவர்களுக்காக ஜெபிக்கிறவங்க கர்த்தர். பாருங்க அந்த வசனம் கடைசி 2 வசனம் வாசிங்க. நம்முடைய ரட்சகராகிய அதுக்கு முன்னாடி நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ண. எப்படி ஜீவனம் பண்ண, அமைதியுள்ள ஜீவனம் பண்ண. கவுன்சிலர் பற்ற கொடுத்தா என்ன பண்றது? எனக்கு நிச்சயதார்த்தம் அன்னைக்கு கவுன்சிலருக்கு பொண்ணுக்கு பிறந்த நாள், பக்கத்துல இருக்கிறேன்.
நான் அவரை கூப்பிட்டு அவர் சொன்னார், என் பொண்ணுக்கு அன்றைக்கி தான் பண்ணேன், வாங்க அவரை கேட்க வேண்டியதான்னு வந்தாரு. கேட்க வெட்டணும், நிச்சயமாக முடிச்சு அவர் கூட வந்து கேட்க வெட்டணும்னு போயிட்டேன். அதுலேயே சொல்லுங்க. ஏன்னா நம்ம அமைதியுள்ள ஜீவனம் பண்ணபடி அதிகாரத்தில் ராஜாக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அது கர்த்தருக்கு நன்மையும் புரியமா இருக்குதா? ராஜா கலங்கம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் மோடி ரட்சிக்கப்பட ஆண்டவர் விருப்பமா இல்லையா? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை எல்லாருக்கும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள அவசியமா. எல்லா மனுஷனும் ரட்சிப்ப, எல்லா மனுஷனும் ஸ்டார்டிங் நீயும் சொல்லி சொன்ன எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும். ஆண்டவர் சித்தமுள்ளவராய் எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்போம். ஐயோ வட்டிக்கு விடுறாங்க அவங்க போகணும் இல்லை, அவனுக்கும் போகணும். ஐயோ சாராயம் காசு அவனுக்கும் போகணும். ஐயோ பிஜேபி அவனுக்கும் போகணும். அவன் ஆர்எஸ் அவனுக்கும் போகணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனுக்காய் மரணத்தை ஒத்தரித்திருக்கிறார். எத்தனை பேர் அவன் சொல்றான்? ஒரு மனுஷனை கெட்டு போகுது அவரோட சித்தம் இல்லை, ஒரு ஆத்மா அழிந்து போது அவரோட சித்தமும் திட்டமும் இல்லை. எல்லாருக்கும் சத்தியம் போகணும், எல்லாரும் ரட்சிப்படியும் சத்தி தருகிறார் அவர் சித்தம் இல்லை. எத்தனை பேர் அவன் சொல்றான்? கைகளை வைத்து சொல்லிக்கிறேன். அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கா நான் சொல்லிக்கிறேன். எல்லாம் வாய்ப்பு பரலோக பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மீண்டும் கருத்துறோம். எல்லா மனுஷரும் ரட்சிப்படையும் சத்தியத்தை அறிகிற அறிவுடையும் சத்தியம் அந்த ஒரு நீர் சித்தம் உள்ளவராக எல்லாம் வாய்ப்பு கேட்கலாம். உலகத்துல எல்லா மனுஷர்களுக்காக நான் சொல்லிக்கிறேன்ப்பா. அதிபதிகளுக்காக சொல்லிக்கிறேன், அதிபதிகளுக்காக சொல்லிக்கிறேன், ஜனாதிபதிகளுக்காக சொல்லிக்கிறேன், எம்எல்ஏஸ்கா, எம்பிஸ்கா, அமெரிக்க தேசத்தில் செனட்டர்ஸ்கா, அந்த கவுன்சிலருக்காக, அரசியல்வாதிக்கா, சட்டத்துறையினருக்கா, மருத்துவத்துறையினருக்கா, தீயணைப்பு துறையினருக்கா, ட்ரைனேஜில் வேலை செய்யணும், டிரைவர்ஸ், பைலட்ஸ், அண்டர் கிரவுண்டில் வேலை செய்யணும், எலக்ட்ரிஷியன்ஸ் கட்டா, பில்டிங் வேலை செய்யணும், எல்லாருக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஸ்தோத்திரம் பண்ணுறோம். அந்த ஒரு அபாயகரமான வேலை செய்யணும், அணு உலைகளில் வேலை செய்யணும், எல்லாருக்கும் அவங்க சம்பந்தம். சினிமா துறையினர், அரசியல் துறையினர், கலை இலக்கியத்துறையினர், மருத்துவத்துறை, டாக்டர்ஸ், நர்ஸ்க்காக வருகிறப்பா, விவசாயிகளுக்காக வருகிறோம், அரசாங்க உத்தியோகம் பண்ணுகிற ஒவ்வொருத்தருக்காக வருகிறோம், போலீஸ்க்காக வருகிறோம், அப்போ மிலிட்ரிஸ்க்காக வருகிறோம், உயிரை பண வைத்து உழைக்கிற மிலிட்ரிஸ்க்காக வருகிறோம். எல்லா மனுஷன்ல இந்த தேசத்துக்கு எல்லாருக்காக நான் சொல்லிக்கிறேன், உலகத்தில் எல்லாருக்காக சொல்லிக்கிறேன். ஜனாதிபதி அமெரிக்க ட்ரம்புக்காக சொல்லிக்கிறோம், மோடிக்காக சொல்லிக்கிறோம், ஸ்டாலினுக்காக சொல்லிக்கிறோம், என்ன ஆளுகிற ஒவ்வொருத்தருக்காக சொல்லிக்கிறோம், ஐநா அதிபர்களுக்காக சொல்லிக்கிறோம். விசேஷமாக இந்திய தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக, ஒவ்வொரு அந்த வார்டு தலைவர்லேருந்து பஞ்சாயத்து தலைவர்லேருந்து முதல் வரைக்கும் கவர்னர் வரைக்கும் நாங்கள் சொல்லிக்கிறோம், ஜனாதிபதி வரைக்கும் சொல்லிக்கிறோம். எல்லாம் வாய்த்ததுக்கு சோத்திரம். மாநிலங்களை ஆளுகிற தலைவர்களுக்கும், மாநில ஆளுகிற முதல்வர்களுக்காக சொல்லிக்கிறோம், ஒவ்வொருத்தருக்காக சொல்லிக்கிறோம், எல்லா மனுஷருக்காக. இந்த வினாடி பிறந்திருக்கிற குழந்தை முதற்கொண்டு சொல்லி அவர் வேண்டிய உணவை தாங்கட்டும், அவர் வேண்டிய உடையை தாங்கட்டும், அவருக்கு நல்ல வீடுகள் இருக்கட்டும், அவளுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கும், அவளுக்காக வேண்டுதல்களை ஏறெடுக்கும், அவளுக்காக ஜெபங்களை ஏறெடுக்கும், அவளுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும். எல்லா நன்மையும் உண்டாகும். திக்கற்றவர்களுக்காக வருகிறோம், விதவைகளுக்காக வருகிறோம், அநாதைகளுக்காக வருகிறோம், ஊனமுற்றவர்களுக்காக வருகிறோம். எல்லாரும் விசாரிக்கிற தெய்வம் இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரீமா ஷாக்கா மதீனா மௌதா. உணவெல்லாம் ஒருவரும் இருக்கக்கூடாது, பசியாய் ஒருவரும் இருக்கக்கூடாது, பட்டினியாய் ஒருவரும் இருக்கக்கூடாது. எங்களுக்கு உணவு கொடுத்தது போல ஒவ்வொருத்தருக்கும் உணவு கொடுத்தாங்க. அபாயகரமா இருக்கிற இந்த நேரம் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தொடங்க, வியாதியா இருக்கிற பிள்ளைகளை தொடுங்க, கட்டுண்டு இருக்கிற பிள்ளைகளை தொடுத்து வெளியில ஆக்கணும். சிறு பிள்ளைகள்லாம் மருத்துவமனையில் இருக்கிறோம், ஐசியூல ஐஎஃப்சியில் இருக்கிறோம். கட்டர் தொட்டு சுகமாக்குகிறார், கட்டர் தொட்டு சுகமாக்குகிறார். இயேசுவின் நாமத்தினால் சொல்லிக்கிறேன், உயிர் தெரிந்த ஆண்டவர் நாமத்தினால் சொல்லிக்கிறேன், உயிர் பிக்கிற கர்த்தருடைய நாமத்தினால் சொல்லிக்கிறேன். தட உடையும்படியா, சாபங்கள் முடியும்படியா, அரண்கள் உடையும்படியா, இருள்கள் உடையும்படியா சொல்லிக்கிறேன். எல்லாம் சொல்லி எல்லா மனுஷருக்கும் கிருபை போகட்டும். அதிபதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு, கவர்மெண்ட்டுக்கு கர்த்தத்தம் தோல்வி மேல் இருக்குது சுவாமி. கவர்மெண்ட் ஆன் இஸ் ஷோல்டர்ஸ் எழுதிஇருக்குது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்
எல்லாருக்கும் ரட்சிப்பு போகட்டும், எல்லாருக்கும் சத்தியத்தை அறிகிற அறிவு போகட்டும், எல்லா மனுஷரும் ரட்சிப்பதையும் சத்தியத்தை அறிகிற அறிவு அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷன் ரட்சிங்க. எல்லாம் வாயை திறந்து கேள்வி அந்த சமூகத்தில் ஆவியில தீபா சக்கம் அதிகமாக தடெல்லாம் உடையட்டும், கிருப பரிகட்டும். ஆண்டவர் நன்மை செய்யும். கஷ்டங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தான் சொல்லிக்கிற நல்ல பிதா. இன்னொரு வசந்த மாசம் நாம் முடிக்க போகிறோம். 2ஆம் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம். நம்ம ஜெபிக்கும் போது இன்னொரு காரியமும் நடக்குது அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறோம். 2ஆம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். 41 வாசிக்கலாம். ஒரு தவறான அக்கினியை கொண்டு வந்துட்டாங்க. அது நிமித்தம் ஒரு மரணம் உண்டாயிற்று. பூமியை பலர்ந்து கர்த்தரை குரலும் இறங்கிட்டாங்க. ஜனங்களுக்கு கூட ஒரு பயம். மோசேக்கும் கர்த்தரை குரலும் என்ன பண்ணாங்க? முறுமுறுக்கிறாங்க. இல்லையா சொல்லுங்க. இவன் எவ்வளோ பாரப்பட்டு ஜனங்களுக்காக நிற்கிறான், காப்பாற்றி கொண்டு வரான். ஒரு இடத்துல ஜனங்க மேல ஆண்டவருக்கு பெரிய கோபம் உண்டாயிடுச்சு. நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு ஒரு பெரிய யுத்தம். இந்த ஜனங்களை எப்படியாவது ஒழிச்சு போனா மோசே இவனுக்கு பாத்திரமா இருக்கிறான். சொல்றாரு, மோசே நீங்க இவங்களை விட்டு விலகி போ, கொஞ்ச நேரத்துல இவங்களை அதமாக்குவேன், நீ மட்டும் தள்ளி போயிடு. சொல்லுங்க. ஏன் கேட்கிறான். அவர் சொல்றாரு, நீ வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வனாந்தரத்தில் நடத்தி வந்த உன் ஜனம். யார் ஜனன்றாரு? உன் ஜனங்க. இப்படி சொல்றாரு ஆண்டவர். இந்த சைடு நீங்க வர ஆண்டவரே, மோசே நீ வனாந்தரம் நடத்தி கொண்டது உன் ஜனம் தங்களை கெடுத்து கொண்டார்கள். யார் ஜனமா? மோசே ஜனம். இப்ப மோசே என்ன பதில் சொல்றான்? ஆண்டவரே, நீ வனாந்தரத்துல இத்தனை அற்புதங்களை செய்து கொண்டு வந்த உன் ஜனத்தின் மேல உன் கோபம் மூடலாமா? அவன் யார் பக்கம் தள்ளுறான்? இந்த வனாந்தரத்துல எவ்வளவு அற்புதம் செய்ய உன் ஜனத்தை நீ தள்ளலாமா? என்ன சொல்லுங்க. மோசே இது உன் ஜனம்டா, கெட்டு போயிட்டாங்க. இல்ல இது உன் ஜனம், இறக்கமா இருந்தாங்க. எத்தனை பேர் ஆமான்னு சொல்லுங்க. அதான் மோசே. அந்த மோசேக்கு ஆரோனுக்கு முறுமுறுத்து வாசிக்கலாமா? நீங்க கர்த்தரின் ஜனங்களை கொன்னது கர்த்தர். சொல்லி வாசிக்கலாம். இப்போ இவங்க முறுமுறுத்து மேகம் வந்து நின்றுச்சு. ஆவியானவர் தேவன் மகிமையா வந்து நிற்கிறார். கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. மோசேயும் ஆரோனும் ஆசாரிப்பு கூடத்துக்கு முன்பாக வந்தார்கள். நல்ல கவனிங்க. அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன சொல்றாரு? இந்த சபையாரை விட்டு விலகி போங்க. ஒரே நிமிஷத்துல இவங்களை அதமாக்கி போட்டுருங்க. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? முகம் குப்புற விழுந்தான். விழுந்துட்டு என்ன பண்ற வாசிக்கலாமா? மோசே யாரை நோக்கி? ஆரோனை நோக்கி என்ன சொல்றான்? நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்னி அதுல போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் விட்டு சீக்கிரமாய் சபையிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றார். நல்ல சொல்லுங்க. மோசே தேவனோட முகமுகமா பேசுற தீர்க்கதரிசி. என்னமா சொல்றான்? ஆரோனே சீக்கிரம் போ, உன் தூபம் எடுத்துக்கோ, பலிபீடத்தில் அக்கினி அதில் போட்டு தூப பொருட்களை போட்டு நீ கர்த்தருக்கு முன்பாக ஓடு, ஜனங்களுக்காக நின்று அவங்களுக்கு என்ன செய்? பாவ நிவர்த்தி செய், வாதை உனக்கு சொல்லுங்க. தீர்க்கதரிசி தான் முகமுகமா பேசுறவன் தான். ஆனா ஜனங்களுடைய கோபத்தை அவனால் ஆற்ற முடியாது. ஏன்னா ஜனங்களுடைய கோபத்தை ஆசாரியன் தான் ஆற்ற முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? அதுல சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. கேன்சர் குணமாச்சு.
ஜபம் பண்ண நிறையா கக்கி கேன்சர் பணமாச்சு. ஆனால் அவங்க போய் என்ன பண்ணாங்க, ஏஜி சர்ச்சில் ஜீசஸ் காசில் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துச்சு. அல்லையா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஊழியத்துக்கு கொடுக்குறது நல்லது தான், நல்ல குழந்தைங்க ஊழியத்துக்கு கொடுக்குறது குறை சொல்லலை, கொடுக்கலாம். ஆனால் உன் கோபத்தை யாரும் மாற்ற முடியாது. உன் சபை போதகன் தான் உன் மேலே இருக்கிற கோபத்தை மாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமாச்சு? தீர்க்கதரிசி தான் மோசே, ஆனால் பலன் இல்லை. ஜீசஸ் காசு பெரிய ஊழியம் தான், ஆனால் அதில் உன்னை காப்பாற்ற முடியாது. உன் மேல இருக்கிற தேவ கோபத்தை உனக்காய் இருக்கிற ஆசாரியன் தான் மாற்ற முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? தூபம்னா வெளிப்படுத்தல் 3:8-8-5 நினைக்கிறேன், 2 வசனங்கள் சொல்லுகிறது ஜபம்னு பொருள்படுது. எத்தனை பேர் ஆமான்னு சொல்லுங்க. பலிபீட அப்படின்னா பரிசுத்தாவின் வல்லமை. பரிசுத்தாவின் நிரம்பி ஒருத்தன் ஜெபிக்கிறான்னா அவன் தன் ஆசாரியனா இருக்கும்போது அவன் தன் ஜனத்தின் மேல இருக்கிற தேவ கோபத்தை மாற்றி விடுறான். எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லுங்க. ஒரு நல்ல போதகன், ஒரு ஒரு விசுவாசி மேல இருக்கிற சாபத்தை மாற்ற முடியும். அவன் ஜெபத்தின் மூலம் அவன் மேல இருக்கிற தேவ கோபத்தை அப்படியே மாற்றிட முடியும். எத்தனை பேர் ஆமான்னு சொல்லுங்க. அதுக்கு மோசே தேவைப்படல. மோசேக்கு தெரியும் இது என்னால முடியாது. இங்க ஒரு ஆசாரியன் தேவைப்பட, தட்டி விடணும் போனி. ஆரோன் ஓடுறான். வாசிக்கலாம் அடுத்த வருஷம் 47 வருஷம். எப்படி போடுறான்? என்ன வயசு தெரியுமா? ஊழியத்துக்கு மோசேவை அழைக்கும் போது 80 வயசு. 7 சொல்லுது. ஆரோனுக்கு 83 வயசு. இங்கே சுற்றி வந்துட்டானுங்க. வயசான நேரம். அதில் சொல்லுங்களேன். ஓடுறான். ஏன் தெரியுமா? ஜனங்கள் மேலே இருக்கிற கோபம் மாற்றப்பட வேண்டும். 12 வாசிக்கலாம். ஜனங்களுக்குள்ள என்ன தொடங்கி இருந்தது? வாதை தொடங்கி இருந்தது. தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக என்ன பண்றான்? கொஞ்சம் டிலே பண்ணா பொட்டுன்னு இன்னொரு 10 உயிர் போயிடும். அதே சொல்லுங்க. பாவ நிவர்த்தி செய்து என்ன தெரியுமா அர்த்தம்? செத்தவர்களுக்கும் உயிரோடு இல்லை நடுவில் என்ன அர்த்தம் சொல்லுங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் ஓடுறான். இவன் ஓடுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்கள் விழுகிறார்கள், பின்னாடி இருக்கிற ஜனம் உயிரோடு இருக்கிறான். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கும் நடுவில் நினைக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க. பின்னாடி செத்து விழுந்துட்டே இருக்கிறாங்க. இவன் ஓடுறான். இவன் ஓடிட்டே இருக்கிறான். இந்த தூப விளக்கத்தை இந்த ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்துறான். நிறுத்தும் போது அந்த சைடு இருந்து உயிரோடு இருக்கிறார்கள். இவன் செலுத்து இந்த பலிபீடத்துக்கு தூப பீடத்தை செலுத்துறதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் மறித்து போயிருந்தார். வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. யார் ஒரு ஊழியக்காரன் செத்தவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் உயிரோடு நடுவில் நினைக்கிறான்? எத்தனை பேர் விசுவாசம்? அல்லேலூயா சொல்லுங்க. முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போனோம்னா காயப்பட்டது. நல்ல கவனிங்க. ஊழியத்தை ஒருத்தர் சொல்றாரு, who is a pastor? A pastor is a person who is standing in the middle of dead person and the alive one. அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரோடு இருக்கிற செத்தவங்க நடுவில் நிற்கிறவங்க எத்தனை பேர் ஆமான்னு சொல்லுங்க. இவன் போய் நிற்கிறதுக்கு செத்து கொண்டு இருக்கிறான். நிற்கும் போது கோபம் மாற்றப்பட்டது, வாதை நிறுத்தப்பட்டது. வாசிகளை தொடர்ந்து எத்தனை பேர் ஆமான்னு சொல்லுங்க. இப்போ பழைய ஏற்பாட்டில் தூபம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் பலிபீட அக்கறை கிடையாது. புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியால் நிரம்பி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் தேசத்தின் மேல இருக்கிற தேவ கோபத்தை மாற்றுகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசம்? நல்ல சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? புரியுதா இல்லையா? நீ நினைச்சிருக்கிற சும்மா நினைச்சிருக்கிற இப்போ எவ்வளோ கோபத்தை கர்த்தர் மாற்ற வல்லவராக விசுவாசிங்களா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சபை ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற சபை பல நன்மைகளை கொண்டு வந்து அதுல ஒண்ணு தேசத்தின் மேல இருக்க தேவ கோபத்தை அவர்கள் மாற்றி எழுதுகிறார்கள். நகர் மேல கரைநகர் எவ்வளவு கோபம் இருக்குன்னு தெரியுமா? அங்க டக்குன்னு ஒரு நெருப்பு ஊட்டி எல்லாத்தையும் சுட்டு இருக்கிற அளவுக்கு பண்றாங்க. ஒரு அம்மா 3 மணிக்கு எனக்கு அனுப்புது ஒரு வீடியோ இலங்கையில இருந்து. நான் தெரியாதமா திறந்து பார்த்தா பொண்டாட்டியை வெட்டி குக்கர்ல வச்சு சமைச்சுக்கிறேன். அன்னைக்கு 3 மாசம் முன்னாடி ஒரு நியூஸ் என்னன்னா நம்ம இதுல
நம்ம செக்ரட்டரி இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பொண்ணை வெட்டி மூளையை வளர்த்து சாப்பிட்டுக்கிறான். அதுக்கு எனக்கு கருவேப்பிலாம் போட்டு சாப்பிட்டுக்கிறான். இல்லையா? நான் கூட இங்கேருந்து ஒரு பொண்ணு போச்சு, அவள் தான் நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இல்லையா? நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க, நாட்கள் அவ்வளோ பொறாமையாக போயிட்டு நம்ம ஜபங்கள் தேவ கோபத்தை மாற்றக்கூடியதான். எத்தனை பேர் ஆமென் சொல்லிக்கலாம்? கையை வைத்து கொஞ்ச நாள் ஜெபிக்கலாம். தேசத்தின் மேலே இருக்கிற தேவ கோபம் மாற்றப்படட்டும். இனிமே நம்ம சொந்தரவன் எழுதி ஜெபிப்போம். அப்படியே தேசத்தின் மேலே இருக்கிற தேவ கோபம் மாற்றப்படணும். ஒன்று, இந்த தேசத்தின் மேலே தேவ கோபம் விக்கிரக வழிபாடு செய்கிறான், மாந்திரிக வழிபாடு செய்கிறாங்க, எத்தனையோ காரியங்களை செய்யலாம், ரத்தங்கள் பலியிடுகிறார்கள், மரபலிகள் எல்லாவற்றும் கர்த்தர் மாற்ற வல்லவர். எல்லாம் கையை ஓய்த்து ஜபிக்கலாம், எல்லாம் கையை ஓய்த்து ஜபிக்கலாம். தீபனமா ஷட்டரவல் அதிகம் உங்க கோபத்தை மாற்ற நல்லா கவனிக்கும். ஆண்டவருக்காக திருப்பம் இருக்கிற ஒரு மனுஷனை பெரியேன்னு என்று ஆண்டவர் சொல்கிறார். வாயத்தோடு ஜபிக்கலாம். கர்த்தர் சொல்கிற தேவ கோபம் மாற்றப்படட்டும். ஆண்டவர் தேவ கோபம் மாற்றப்பட்டாண்டவரை கர்த்தருடைய கோபம் மாற்றப்பட்டும். கட்டா ரீமா ஷட்டமதினாமா லேகா சுதந்தன ரேகா சதியாங்க. மோசே மேல தேவ கோபம் மூண்டது. ஆனால் கர்த்தருடைய ரத்தம் அவர் நின்றாய் பரிந்து பேசும்போது அவன் மேல அந்த கோபம் மாற்றிட்டு எல்லாம் வாய்த்தது. இந்த தேசத்தில் இருக்கிற கோபத்தெல்லாம் நாங்கள் மாற்ற முடியாது. தூபம் இதுதான் தூபம். நீ பண்றது தான் ஜபம். ஆவியில் நிரம்பி ஜபிக்கத்தான் தூபம். பரிசுத்தாவில நிரம்பி ஜபிக்கணும், அதுதான் தூபம். அதுதான் தேவ கோபத்தை மாற்றும். ரீமாரா ஷகபலா ரேகபா சுதந்தன ரேலே ஹஸ்மதுரனா கரபா ஷக்ருனிமியாக்கல் உலகத்தம் வரை தேவி. ஆண்டவரே இந்த தேசத்தில் மேல இருக்கிற எல்லா விக்கிரக ஆராதனையின் மூலம் உண்டான தேவ கோபத்தை கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் மாற்று விபச்சாரங்கள் உண்டான தேவ கோபங்கள் மாற்றப்படும். ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்காத காரியங்கள் இருக்கிற காரியங்கள்ல மாற்றப்படும். நரபலிகள் நிமித்தம் உண்டான கோபங்கள், ரத்தம் சொல்வதனால் உண்டான கோபங்கள், முறையற்ற முறையில சிந்தப்பட்ட ரத்தங்களின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால தேசமெங்கும் தேவ கோபத்தை கொண்டுள்ள கர்த்தர் அதை மாற்றுகிறார். கல்வாரி சிலுவை ரத்தம் இறங்கி கழுவட்டும். கல்வாரி சிலுவை இறங்கி சுத்திகரிக்கட்டும். வாயத்தொண்டு கேட்போம். ரீபா ஷக்கமா எல்லாம் ஜெபம். ஆண்டவரே எங்க தேசத்தின் மேல இருக்கிற உங்களுடைய கோபத்தை மாற்றுங்கப்பா. எங்க தேசத்தின் மேல இருக்கிற உங்க கோபத்தை மாற்றுங்கப்பா. எங்க தேசம் ரட்சிக்கப்படாதபடிக்கு இருக்கிற உங்களுடைய கோபங்கள்ல மாற்றுங்கப்பா. இந்த ஜனங்கள் உண்மை தள்ளினார்களே, உண்மை அறிந்து கொள்ளாமல் இருந்தார்களே, உண்மை உணராமல் இருந்தார்களே, உங்களுடைய சத்தியத்தை மாற்றினார்களே. எல்லாம் கேளுங்க. ஊழியக்காரனை கொண்ட சாபம் பெரிய சாபம். அதெல்லாம் மாற்றி ஆண்டவரே ஒரிசால ஊழியர்களை கொண்டார்கள், பீகார் பட்டணங்களை கொண்டார்கள். அதெல்லாம் கர்த்தர் என்னை கூர்ந்திருக்கிறீரப்பா. அங்கெல்லாம் எழுப்பதெல்லாம் முடிவிட்டோம், அங்கெல்லாம் ரட்சிப்பாய் முடிவிட்டோம். ஆண்டவரே பவுல் சொல்கிறார், நான் கட்டப்பட்டிருந்தாலும் தேவ வசனம் கட்டப்பட்டிருக்கவில்லை என்று எழுதியிருக்கிறபடி ரீகா பரலபோ ஷப்தமியா கலா அராஸ்மபுரமைன ஹதோபியா கலா. எல்லாம் ஜெபம் பண்ண. என் தேசத்துல சமாதானம் உண்டாகும். என் தேசத்துல இருக்க தேவ கோபம் மாறணும்ப்பா. என் தேசத்துல இருக்க கர்த்தருடைய உக்கிர கோபங்களை மாற்றி எழுதுங்கப்பா. நீர் மாற்றி எழுதுங்க. உம்மால கூட ரீபா ஷகதிரா பலதுனா லேகபா ஷகமதுரியா கனா அல்கமரா சுகபதினா லேகபரியா கனதுரமனா. தேசத்துல இருக்க கோபம் மாறட்டும்ப்பா. தேசத்துல இருக்க கோபம் மாறட்டும். நாங்கள் தூவ பலிபடத்தை போடுகிறோம். எங்கள் ஜபங்கள் உமக்கு முன்பாக பரிந்து பேசுவதாக. எங்கள் ஜபங்கள் உமக்கு முன்பாக பரிந்து பேசுவதாக. லிக்ரே பாஷி மைனா குட்டமரபதினா எல்லா ஆவியினரும் ஜெபிக்கலாம். தேசத்துக்காக நீ நிற்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் உனக்காக நிற்க வல்லவராய். ரிபாஷா கமதினா மோய் ராபா சேகத்துரியா கனது லப்ரபன சேகத்துரியா கமரபந்தா ரிபனமோ ஷரபலதினா மனசுதா வாயத்தோடு கேளு லிக்ரே கனகா சேகத்துரியா கனா. அப்படியே நின்றோம். நம்ம வசந்த வாசிக்க போறோம். 1-2 தெசலோனிக்கர் 2 அதிகாரத்துல 3 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். ஒரு வசந்த கர்த்தர் நினைப்போட்டுக்கிறார். வெளிப்பாடு கர்த்தரை கொடுக்கிறார். 2 தெசலோனிக்கர் 2 அதிகாரத்துல 3 வாசிக்கலாம். 284 பக்கம். எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் இந்த உலக அழிவுக்கு முன்பாக விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய
வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. யார் கேட்டின் மனுஷன், யார் பாவ மனுஷன்? அந்தி கிறிஸ்து. நான் வாசிக்கிறேன். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் அந்த அவனோட சுபாவம் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எனப்படுவதுவோ ஆராதிக்கப்படுவதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தேவனுடைய ஆலயத்தில் எப்படி உட்கார்ந்துகிறானா? தேவன் போல் உட்கார்ந்து தன்னை தானே தேவென்று காண்பிக்கிறவனாயும். தன்னை தானே யாருன்னு காமிக்கிறான்? போப் ஆண்டவர், இயேசுதான் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப தேவனை போல காண்பிக்கிறவனா இருக்கிறான் அந்தி கிறிஸ்து. அடுத்த வசனம் வாசிக்கலாம். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவரை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அந்தி கிறிஸ்து இன்னும் முழுமையா ஆட்சி பெறல. ஏன் தெரியுமா? வாசிக்கலாம். அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படி, அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களா? அவன் ஒன்னும் அவன் ராஜ்யத்துல உட்காராதபடிக்கு யார் அவனை தடை செய்யறா? கொஞ்சம் சொல்லுங்களேன். யார் தடை செய்யறா? சபை தடை செய்ய. வாசிக்கலாம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அந்தி கிறிஸ்து அங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறான், கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல இருக்கிறான். பவுல் காலத்துல சொல்ற அந்தி கிறிஸ்து இருக்கிறான்ட்டு. ஆனா அவன் ஏன் அரசாங்கத்துல உட்கார்ல? அவன் ஆளுகிற பொசிஷன்ல ஏன் வரல தெரியுமா? தடை செய்கிறவன் நீக்கப்படும் முன்னு அவன் வர மாட்டான். யார் தடை செய்யறவன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவன் சொல்றாரு ஒரு பாஸ்டர். இல்ல, பரிசுத்த ஆவியானவன் அவன் இவன் பேசாது. யார் தடை செய்கிறவன்? ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவன் அந்தி கிறிஸ்து இன்னும் தடை பண்ணி கொண்டிருக்கான். தடை செய்கிறவன் நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். தடை செய்கிறவன் நீ யார் தடை செய்கிறவன்? நீ ஜெபம் பண்ணுகிற பக்கத்துல இருக்கிற ரட்சிப்பு உண்டாகணும். அதுக்காக ஆண்டவர் தடை செய்யறான். நீயும் நானும் சபையா இங்க இருக்கிற வரைக்கும் அந்தி கிறிஸ்து இங்க ஆள முடியாது. தடை செய்கிறவன் எப்ப நீக்கப்படுறான்? சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபிக்கிற ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க. அப்போ 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்தி கிறிஸ்து யார் தடை செய்யறா? யாரு? நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். சபை தான் யார் இப்போ? நம்ம தான். அதனால சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்களோட நலனை பாரு. அந்தி கிறிஸ்துவை நாம் தடை செய்திருக்கிறோம். தேசத்துக்காக ஜெபிச்சிருக்கிறோம், ரட்சிப்புக்காக ஜெபிச்சிருக்கிறோம். அந்தி கிறிஸ்து வராதபடிக்கு சபையாகிய நாம் தடை செய்து கொண்டோம். எத்தனை பேர் விசுவாசி? அந்த சபை தான் வளராது சீக்கிரம். எத்தனை பேர் விசுவாசி? ஏன்னா கூட்டத்தோட குடும்பம் கோயந்தா போட்டு அவனுக்கு தெரியாது. ஆவின் தேசத்துக்காக நிற்கிறோம். விசுவாசிக்கு கண்ணுக்கு என்ன பண்றான்? சொல்லுங்க. பக்கத்துல போன ஆன்ஸ் போட்டுனே வருவான். அவன் விக்கிரத்தை கும்பிட்டு உள்ள அப்படியே முட்டியா அடிக்கிறான். வெளில வந்து எடுத்து போடுறான். அந்த கூட்டம் மட்டுமா போவாங்க. ஏன்னா நாம் தடை செய்கிறவர்களா இருக்கிறோம் சத்துருவை. அவன் சொல்றான். அவன் வெளிப்பட்டவருங்க நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து. எழுதுமா இது மாதிரி ரூகா காற்று. இதெல்லாம் பின்னாடி பேசுவோம். வாயின் சுவாசம் என்ன? ரூகா காற்று. நல்ல கவனிங்க. அப்போ நம்முடைய ஜெபம் எத்தனை வேலை செய்யுது? விசுவாசினா இல்லையா? தேவ கோபத்தை மாற்றுது. அதுக்கடுத்து என்ன பண்றோம்? அந்தி கிறிஸ்துவை தடை கொண்டு வரோம் நம்மளோட ஜெபத்தில். எத்தனை ராமன் சொல்றது? கைவதி ஜெபின கர்த்தாவே, எங்களுடைய சபைகள் பூர்ணமடைகிற வரைக்கும், நாங்கள் பூர்ணமடைகிற வரைக்கும் உங்களுடைய வருகை மற்றும் அந்தி கிறிஸ்துகள் வராது இயேசுநாமம் தடை பண்ணிக்கொள்ளும். பரிசுத்தம் இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்க நல்லது. கடைசியா ஒரே ஒரு காரணத்துக்காக நான் ஜெபிச்சு முடிக்க போகிறோம். கொலாசையர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 4, 2, 3. இடைவிடாமல் என்ன பண்ணுங்க? அதை சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இடைவிடாமல் அப்படின்னா 20 சொல்றாங்க. அது கிடையாது. ஒரு நாள் ஜபிச்சிங்களா 6 மணிக்கு முட்டி போட்டீங்களா, அடுத்த நாளும் போடுங்க. அந்த டைமை கீப் அப் பண்ணுங்க. போகும்போது ஜபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்துல அடுத்தது கிறிஸ்துவுடைய ரகசிய நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு சுவிசேஷம் போறதுக்கு திருவசனம் சொல்லும்படியா.
வாசிக்கலாமா? வாசலை தேவன் திறந்தருளும்படி, திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, சுவிசேஷம் சொல்லணும், திருவசனம் போகணும் எங்களுக்காக. கடைசி ஜெபம் ஊழியக்காரர்களுக்காக, சுவிசேஷர்களுக்காக. இந்த தேசம் முழுக்க அவங்க செய்கிற ஊழியத்தில் அவங்க கை இருந்தால் எல்லாம் வாய்த்தோன்னு ஜெபிச்சு முடிக்கலாம். எல்லாம் வாய்த்தோன்னு கேட்கல, அந்த சமூகங்களை ஒப்பு கொடுத்து கேட்கலாம். ரீமானமா சந்தரமன் அதீனமான பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த தேசம் என்ன செய்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த தேசம் இருக்கிற அப்போஸ்தலர்களுக்காக ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசிகளுக்காக ஸ்தோத்திரம், சுவிசேஷர்களுக்காக ஸ்தோத்திரம், போதகர்களுக்காக ஸ்தோத்திரம், மெய்ப்பர்களுக்காக ஸ்தோத்திரம், மிஷனரிகளாய் வெளி தேசத்திலிருந்து இந்திய தேசத்துக்கு வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம், இந்திய தேசத்திலிருந்து வெளி தேசத்துக்கு போனவர்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவ மனுஷர்களுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, டிராக்ஸை சுமந்து கொண்டு வர சகோதர சகோதரிகள், கைப்பிரதிகளை கொண்டு செல்ல சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை மீடியாஸ் மூலம், பாடல் மூலம், கேசட் மூலம், புத்தகம் மூலம், சிடி மூலம், டிவி மூலம், அந்தவரை என்னென்ன விதத்தில் இருக்கிறோ சுவிசேஷத்தை கொண்டு செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சொல்லி கர்த்தருடைய கரங்களில் இருப்பதா சுவிசேஷம் செல்லும்படியான திறந்த வாசலை அவளை கட்டளையிடுங்கள். சுவிசேஷம் சொல்லும்படியான திறந்த வாசலை அவளை கட்டளையிடுங்கள். காண்பித்தருங்க. எல்லா தடையை உடைக்கிறோம், எல்லா தடைகளை உடைக்கிறோம், எல்லா தடைகளை உடைக்கிறோம். எல்லாம் கேட்கலாம், ஊழியக்காரங்களை திறந்த வாசல் இந்த தேசத்தில் இருப்பதா? வெளிநாட்டிலிருந்து ஊழியக்காரங்க வரணும், ஜெபம் பண்ண. வெளிநாட்டிலிருந்து ஊழியக்காரங்கள் வர தடை, பெண்டிங்கின் வர முடியல, ஜாய்ஸ் மேல் வர முடியல, என்ன வரணும் அதுக்காக ஜெபிக்கலாம் கையை வைத்து. வெளிநாட்டில் இந்த தேசத்துக்கு ஊழியர்கள் வரணும், இயேசுவின் தடைகள் உடைந்து போகட்டும். கர்த்தருடைய கரம் வெள்ளம் கட்டணும், பெரிய ஜெயம் பண்ணணும், பரிசுத்தங்களை ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்க நல்ல பிள்ளை. ஹல்லேலூயா. சில நாட்களுக்கு முன்பாக, சில வருடங்களுக்கு முன்பாக நான் ரயில் நகரில் ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு பைக்கில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நடுவில் ஒரு வெள்ளைக்காரன் பார்த்துட்டான். ப்ரைஸ் ஆட் சொன்னான், ப்ரைஸ் ஆட் சொன்னேன். இடத்துல கேட்டார், ஜான் ஒரு பேர் யூஎஸ்ஏலேருந்து வந்துருக்கேன். இடத்துல நான் கேட்டேன். அப்போ நான் ஒரு வீட்டில் இருந்தேன், சின்ன ஹவுசிங் போட்டு கனையில் இருந்தேன். அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டேன், வந்துட்டான். வீட்டில் வந்து உட்காந்து பேசும்போது, ஒரு அமெரிக்க தேசத்துக்கு நீங்கள் வந்து சில வருடங்கள் இங்கே இருந்தார், என்ன தெரியுமா லட்சியம்? இஸ்லாமியர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், நல்ல சொல்லணும், முஸ்லீம்ஸுக்கு சுவிசேஷம். ஒரு பாஸ்டர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன், சபையில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன். பிரசங்க எல்லாமே எதுக்கு தெரியுமா? இஸ்லாமியர்களுக்காக. சின்ன ட்ராக்ஸ் வச்சுக்கிறேன், இஸ்லாமியர்களுக்காக. முஸ்லீம்ஸ் சொன்னால் அழுதுவான், பல சின்ன எவ்வளோ தான் குள்ளமாக இருப்பாங்க, வெள்ளை வெள்ளைன்னு போகிற அமெரிக்கா. முஸ்லீம்ஸ் அழுதுவான். ஏன்னா சொல்லுவார், 180 கோடி பேரை பிசாசானவன் சத்தியத்துக்கு தெரியாமல் கட்டி பாதாளத்துக்குள்ள அனுப்பினிருக்கானேன்னு சொல்லி வருத்தப்படுறேன். அலையில சொல்லுங்களேன், என்னால் முடிஞ்ச உதவிகள் செய்தேன். அமெரிக்க பாஸ்டர்ஸ் மீட்டிங் கூப்பிட்டு வச்சு அவர் பேசினார். அவர் பேசுனது எல்லாமே இஸ்லாமியருக்கு நீங்கள் சுவிசேஷத்தை கொண்டு செல்லுங்க. அலையில சொல்லுங்க, அது அவருக்கு கொடுக்கப்பட்ட பாரம். எத்தனை பேர் அவங்க சொல்லுங்க, எனக்கு அவ்வளோ வரல பாரம். அவர் ஊழியம். நான் விட்டு இந்த மாதிரி ஏழை ஜனங்கள் அவங்களுக்கு தான் விடுங்க, முதல்ல இஸ்லாமியருக்காக பேசுங்க. அலையிலையா சத்தமாக சொல்லுங்க. நமக்கும் பாரம் வாங்க, எதுக்கு நம்ம பகுதிக்க அவன் சொல்லுங்க. நீங்கள் சுவிசேஷத்துக்கு போகிற கையை வைத்து ஜெபிக்கலாமா? அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து டாக்ஸ் கொடுக்க போகிறோம். எல்லாமே ஒரு தூதனை போல செயல்படும். எல்லாம் வாங்கி சொல்லுங்க. பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்னைக்கு ஊழியத்துக்கு செல்லுகிறோம், கைப்பறி கொடுக்குறோம். பிள்ளைகளை அபிஷேகத்தில் மூடுவினான், வல்லமையில் மூடுவினான், பிரசன்னத்தில் மூடுவினான். அந்த இந்த ஒவ்வொரு டாக்ஸ்களும் ஒவ்வொரு தூதர்களாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் ரத்தம் இல்லை இறங்கட்டும். பரிசுத்தமான அபிஷேகம் இதை தொடும்போது ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள வரட்டும். இதை தொடும்போது ஒரு கிருபை அதை பற்றி பிடிக்கட்டும். இதை தொடும்போது ஆண்டுடைய வார்த்தை அதில் இருக்கிற அந்த வல்லமை அவங்களுக்குள்ள இறங்கட்டப்பா. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இன்னைக்கு தேவனை விதைக்க போகிறோம். சுவிசேஷம் சொல்வது எங்கள் மேல் உள்ள கடமையா இருக்குது. சுவிசேஷம் நாங்கள் பிரசங்கியாதான் எங்களுக்கு ஐயோன்னு சொல்லியிருந்தப்பா. ஆண்டவர் நாமத்தினால் சொல்லிக்கிறேன். இது தேவ வல்லமையால் நடவடிக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். பலவானை முந்தி கட்டுகிற இயேசுவின் நாமத்தினால, அந்த காலங்களை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால, இந்த பகுதிகளாக நான் இத்தனை நாளாக ஜெபித்தோம், 40 நாள் உபவாசங்கள் ஜெபித்தோம். எல்லா ஜபத்தின் பலன் ஒவ்வொருத்தர் மேல இறங்குவதாக. இந்த ஜபங்கள்லாம் இன்னைக்கு நாங்கள் பலனை காண, ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் உதவி செய்யுங்க. ரீமா சக்கமனிதரல வாந்தனா உலகமனேசே கத்துனியாக்கமன அரவாந்தனா அவரா சே கத்து எல்லாம் ஜெபிங்க. இன்னைக்கு அபிஷேகத்தோடு நாங்கள் போகணும். வரப்போகிற குழுவை களத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவைகளை சந்திக்கிற தெய்வம், குறைவுகளை நிறைவாக்குற தெய்வம், விசேஷமா அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து இந்த பகுதியில் ஒரு
வல்லமையை உண்டாக்கும்படியா ஒவ்வொரு பிள்ளைகளும் தடையை உடைந்து சபைக்கு வர கர்த்தருடைய ஆவியான உதவி செய்ய கிருபையானது கிரியை செய்யட்டும். பிரசனத்துல மூடி போகிறோம், அபிஷேகத்துல மூடி போகிறோம். தேவன் எங்களோடு கூட வருகிறார். ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுக்கு நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் எல்லாரும் கர்த்தர் சோதரம் பண்ணுமா.